ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீக்லி மீட்டப்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்பெஷல் எபிசோட் அகைன். இந்த எபிசோட்ல நம்ம வந்து கரியர் கைடன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கரியர் கைடன்ஸ் ஃபார் ப்ரொஃபஷனல் அண்ட் ஃப்ரெஷர்ஸ். ஸோ என்ன அப்படி கரியர் கைடன்ஸ் நம்ம நிறைய இதில் பார்த்துட்டு இருக்கோம். இதில் என்ன யூனிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பீக்கர் தான். ஐ வுட் சே ஸ்பீக்கர் தான். ஸ்பீக்கர் ராஜா. ஸோ அவங்க கூட நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் எல்என்டியில். ஸோ ஹி வாஸ் ரியலி வெரி மோட்டிவேட்டிங் பர்சன் அண்ட் நிறைய ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. அவங்க எடுக்கிற ட்ரைனிங்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரைனிங்னா என்ன, சும்மா நீங்கள் பேசினாலே ஒரு ட்ரைனிங் தான் அவர்கிட்ட பேசினாலே. ஸோ போயிட்டு சும்மா ஒரு அட்வைஸ் மாதிரி கொடுத்துட்டு போவார். கிராஸ் லைக் ஒரு லிஃப்ட்டில் தான் பார்ப்போம். ஜஸ்ட்டு ஒரு கிராஸ் பண்ணும்போது ஒரு ஐடியா சொல்லிட்டு போவார். அவ்வளோ ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அந்த லெவலுக்கு ஒரு இன்ஸ்பைரிங்கான பர்சன் எனக்கு. ஸோ ராஜா அவங்க நான் கேட்டேன், ஒரு தடவை வந்து சொல்லுங்க ப்ரோ நம்ம இதில் சொல்லும்போது ஹி இஸ் ஓகே, இமீடியட்லி அவர் அக்செப்டட். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, சார் என்ன நமக்கு இவ்வளோ சொல்லிட்டாங்களேன்ட்டு. ஸோ இஸ் வெரி இன்ஸ்பைரிங் பர்சன் ஃப்ரம் என்னோட பாயிண்ட். அண்ட் ரைட் நோ டேட்டா இன்ஜினியர் இஸ் ஸ்டார்டட் ஒன் இதுவும் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ ரீசெண்டாக நிறைய பேர் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. ட்ரிபிள் ஆர் சொல்யூஷன் நினைக்கிறேன். கரெக்டா ராஜா? கரெக்ட் கரெக்ட். சூப்பர். ட்ரிபிள் ஆர் நிறைய டேட்டா பேருக்கு இன்ஜினியர். நீங்க ஸ்டேட்டஸ்லாம் வைக்கும்போது எனக்கு தெரியும் நீங்க அப்படி பண்ணீங்கனாலே எவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கும்ட்டு. ஸோ டெஃபினெட்லி சூப்பர். அதுக்கும் ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட். ஸோ அவங்க தான் இன்னைக்கு நம்ம கூட இந்த செஷன் எடுக்க போறாங்க. ஸோ ஐ வில் கிவ் த ஃப்ளோர் டு ராஜா. ஸோ ஜிதி உங்களோட ஃப்ளோர், பேசுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஆரு. ஆக்சுவலா என்னன்னா, எனக்கு வந்து ஆரு வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 வருஷமா தெரியும் அவரை. ஆமா, அவரு 6 வருஷம். வந்து அவரே வந்து என்ன சொன்னாரு, ரியலி அட்மையர் பண்றேன். நான் வந்து அவரை வந்து பயங்கரமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர். ஆக்சுவலா அவரோட ஆட்டிடியூடு, ஏன்னா எல்லாத்துலயுமே வந்து ரொம்ப எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் பார்க்கும்போது இவர் வெப்சைட்லாம் வச்சிருக்காரு. இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆக்சுவலா ஹி இஸ் ஜஸ்ட் லைக் தட். ஹி இஸ் அ டெக்கி கை. ஏன்னா பால் பார்க்க வந்து பயங்கர டெக்னிக்கலா இருப்பாரு. ஸோ அப்படிதான் நினைச்சேன். பட் ஹி டாக் சோ மெனி திங்ஸ். ஐ மீன் பப்ளிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா நிறைய பார்த்தாங்க. ஆஃப்டர் தட் ஐ ஸ்டார்டட் வாட்சிங் ஹிஸ் வீடியோஸ். ஸோ ஐ எம் ரியலி இன்ஸ்பயர்ட். ஏன்னா நம்மளால அதெல்லாம் பண்ண முடியாது. அதுக்கு பொறுமை அதெல்லாம் கிடையாது. ஹி ஆக்சுவலி ஹி வாஸ் டூயிங் இட் பிஃபோர் 5 years itself. He started that. ஸோ ஐம் ரியலி அட்மயர். ஆக்சுவலா நீங்க என்ன பார்த்து இதுன்னு தெரியாது. நான் வந்து ஆக்சுவலா ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, தமிழ் பூமி நிறைய பேர் சொல்றாங்க. இவர் தான் அப்படின்னா எனக்கு அது தெரியவே இல்லை. அப்புறம் தான் நான் ஸ்டார்டட் வாட்சிங். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து அவர் டெக்னிக்கல் மட்டும் இல்லை, ஐ மீன் பப்ளிக்காகவும் நிறைய வீடியோஸ் போடுவாரு. ஸோ ஐ லவ் சீயிங் தட் வீடியோஸ். எஸ்பெஷலி அந்த கவிதைலாம் சொல்லும்போது வாய்ப்பே இல்லை, சூப்பராக இருக்கும். ஸோ வி ஆர் ஜஸ்ட் என்ஜாயிங். எங்க இதில் வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணுவோம். ஸோ தட்ஸ் இட் அபவுட் ஆரு. அண்ட் அண்ட் அவர் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கேட்கும் போதே எனக்கு தெரியும். ஏன்னா பிகாஸ் ஆல்மோஸ்ட் ஆல் த பீப்புள் என்னால் வந்து நிறைய ஆடியன்ஸ்லாம் நம்ம, ஏன்னா நானும் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னால் வந்து அந்த பப்ளிசிட்டி அதெல்லாம் மோஸ்ட் ப்ராப்ளி என்னால் பண்ண முடியாது. பட் ஹீ ஹேஸ் சம் டிராஸ்டிக் அட்டென்ஷன் டுவர்ட்ஸ் எவ்ரி ஒன். லைக் நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். சில இதெல்லாம் வந்து ஐ ஓப்பன்லி அவர் இதில் போடுவார், நான் அட்டன் பண்ணியிருக்கேன். நிறைய உமன்லாம் நிறைய பேசுவாங்க. ஸோ ஐ ரியலி அப்ரிஷியேட் தட் ஆரு. ஐ வாண்ட் யூ டு கோ வெரி பிக். ஸோ அந்த டேலண்ட் கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கு. தயவுசெய்து விட்டுறாதீங்க. ப்ளீஸ் ஆக்சுவலி கண்டினியூ யுவர் எஃபெக்டிவ் ஒர்க். ஸோ நன்றி தட் ஜி. இஸ் ஒன் திங் ஐ லைக் டு ஷேர் அபவுட் அரு. ஓகே, ஸோ ஐ திங்க் திஸ் செஷன் அவர் எதுக்கு எனக்கு கொடுத்தாருன்னா, நீங்க வந்து சாஃப்ட்வேர்ல வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க எப்படி அட்வைஸ் பண்ணுங்க எல்லாத்துக்கும், என்ன கேரியர் கைடன்ஸ் எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னாரு. ஸோ ஐ தாட் லைக் ஓகே, ஸோ லெட் மீ நம்ம ஏதாவது நம்ம சொல்லுவோமே. ஏன்னா நம்ம ஒன்று சொன்னோம் அப்படின்னா பாய்ஸ் வந்து வேற நினைப்பாங்க. அதனால நம்ம வந்து டீசெண்டாவே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்லுவோமே. அதனால தான் சரி, ஓகே, லெட் அஸ் ஜாயின் அண்ட் ஷேர் மை தாட்ஸ் ஆன் வாட் எவர் விச் ஐ ஹேவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ், லைக் நீங்க என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் லெட் மீ இன்ட்ரடியூஸ் அபவுட் மை செல்ஃப் அண்ட் ஆஃப்டர் தட் யூ கேன் ஆஸ்க் வாட் எவர் கொஸ்டின்ஸ் விச் யூ ஹேவ். ஸோ ஆரு, வாய்ஸ் கேக்குதா? வாய்ஸ் இஸ் கேக்குது நாட் ஜி, ஆடிபிள். தெளிவா இருக்கு. வாய்ஸ் தெளிவா இருக்கு. ஸோ ஆடியன்ஸ் ஓகே எல்லாத்துக்கும் தெளிவா இருக்கா? நீங்க சாட் யூஸ் பண்ணி நீங்க பிங் பண்ணலாம். இல்லைன்னா அன்மியூட் பண்ணிட்டும் கேட்கலாம் கொஸ்டின்ஸ். ஸோ யா. ஓகே. ஸோ என்னன்னா, ஐ ஸ்டார்டட் மை ஐடி கேரியர் இன் த இயர் 2011. ஆமா, 2011 தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ மை ஃபர்ஸ்ட் ஒர்க் லொகேஷன் இஸ் கொல்கட்டா. நான் கொல்கட்டா தான் ஜாயின் பண்ணேன். எனக்கு ஒன்றுமே தெரியாது. கேம்பஸ் இன்டர் தான் செலக்ட் ஆனோம். நான் கிட்டத்தட்ட ஒரு, ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா கண்ணகரேன்னு இருப்பேன். அவருக்கு தெரியும். இப்போதான் ஏதோ ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். முன்னாலாம் ரொம்ப இதாக இருப்பேன். கொல்கட்டாலாம் வெள்ள வெளியேன்னு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே கேலி. ஸ்டார்டிங்லேயே வந்து ரொம்ப டவுன் டு எர்த். வந்து ஓப்பனாக சொல்லணும்னா, என்னடா இது ஐடி அப்படிதான் இருக்கேன். நான் பார்க்க வர ஒரு மாதிரியா இருப்பேன். ஸோ அதனால அங்க எல்லாமே நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் அப்படி இருப்பாங்க. நானும் ஒரு பையனும் சேர்ந்து தான் போனோம் அங்க ஐடி இதுக்கு.
ஸோ ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் அஸ் அ மெயின் ஃப்ரேம் டெவலப்பர் இனிஷியலி. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஐ மீன் அங்கேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் இது பண்ணிட்டு இங்கே வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் வி ஸ்டார்டட் ஆக்சுவலி இன் காக்னிசன்ட் தான் ஃபர்ஸ்ட் கம்பெனி, as I told you. After that, things got converted into, I got an opportunity to work in big data. ஸோ அப்போ தான் நம்ம கேரியரே மாறிச்சு. பிக் டேட்டான்னு ஒன்று இருக்குன்னு எனக்குலாம் தெரியாது. ஸோ அது டேட்டானாங்க. அப்போ அது பெருசாலாம் கிடையாது. வி ஸ்டார்டட் இந்த ஹடூப் அதுதான் நாங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டே இருந்தோம். படிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஐயோப்பா கொன்றுவாங்க. படிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இட்ஸ் லைக் எப்படின்னா யூ வாண்ட் டு ப்ரூவ் இல்லைன்னா நீங்கள் வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. ஸோ லைக் தட் வந்து வி ஸ்டார்டட் க்ரோயிங், பட் நாட் ஐ மீன் இண்டிவிஜுவலாகவே நான் வந்து அவ்வளோ ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது. பட் வாட் எவர் திங்ஸ் விச் ஐ ஸ்டடி வில் பி ப்ராக்டிக்கல். நான் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக தான் பார்ப்பேன். ஸோ தியரட்டிக்கலாக போகிறதோட லெட் அஸ் பி ப்ராக்டிக்கல், அப்படி தான் நாங்கள் ஆரம்பித்தோம். ஸோ அப்புறமேட்டு உங்களுக்கே தெரியும் இல்லையா, கேம்பஸ் இன்டர்வியூ போகும்போது பிரிஞ்சிருவாங்க. அப்புறம் ஐ ஆக்சுவலி ஸ்டார்டட் மூவிங் டுவர்ட்ஸ் அதர் டெக்னாலஜிஸ். லைக் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹடூப் பிக் டேட்டாக்கு போனேன். அதுக்கப்புறம் அவங்க ஆப்வியஸாகவே டெஸ்டிங் போட்டாங்க. ஸோ அதனால் அப்போ டெஸ்டிங் அதிலே போயிட்டு இருந்தோம். அப்புறமேட்டு பார்த்தா சரி ஓகே இதே இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு வேற கம்பெனி மூவ் ஆகலாம்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஒரு 5 years காக்னிசன்ட்ல இருந்துட்டு அப்புறம் அடுத்த கம்பெனி தான் எல்என்டி. ஸோ எல்என்டி வந்ததுக்கப்புறம் ஸ்டார்டிங்கே வந்து ஹடூப் ஹைவ்ல தான் என்ன முத எடுத்தாங்க. அப்புறம் வி ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங். ஸோ அப்புறம் தான் அந்த ஸ்பார்க்கு பைத்தன் அதெல்லாம் வந்து பயங்கரமா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தோம். ஈவன் ஆரு கூட ஒரு ஒரு இன்டர்வியூ ஒன்று எடுத்தாரு நினைக்கிறேன். ஒரு இன்டர்வியூ ஆரு நீங்க எடுத்தீங்க, எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆக்சுவலா ப்ராஜெக்ட் இன்டர்வியூ ஒன்று நம்ம இது பண்ணோம். வி ஹேட் அ கான்ஃபிளிக்ட். ஆக்சுவலா அது ஏதோ ஒரு நல்ல எனக்கு ஞாபகம் இருக்கு. வி ஹேட் அ கான்ஃபிளிக்ட். நான் ஒன்று பண்ண முடியும்னு சொன்னேன், ஆரு பண்ண முடியாதுன்னு சொன்னாரு. ஸோ அட் தட் டைம் வி ஹேட் அ கான்ஃபிளிக்ட். அதுக்கப்புறம் அந்த டெக்னாலஜியை தூக்கிட்டாங்க. அது அது என்ன டெக்னாலஜி அது மறந்துட்டேன் ஆக்சுவலா அந்த டெக்னாலஜி. இல்ல ஸ்ப்ளங்க் இல்ல. அது இன்னொன்னு டேட்டா இன்ஜெக்ஷன் சம்பந்தமா தான் நம்ம பேசணும். ஸோ அது வந்து நான் பண்ண முடியும்னு சொன்னேன், நீங்க பண்ண முடியாதுன்னு சொன்னீங்க. ஸோ அதனால அது இதாச்சு. அப்புறம் அந்த இதே தூக்கிட்டானுங்க. அந்த ஹடூப் பண்றதே காலி ஆயிடுச்சு இப்போ. அறியாம சொல்லிருக்கேன். ஆமா, அது அப்படியே காலி ஆயிடுச்சு. ஸோ அப்புறமேட்டு தான் வி ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங். ஸோ இப்போ டேட்டா இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்குமே நான் பயங்கரமா பேசணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. படிச்சா வேலை, அவ்வளவுதான் கணக்கு. அது படிச்சாவே வேலை தான் கன்ஃபார்ம், அதுல சந்தேகமே கிடையாது. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ ஃபியூச்சர் எல்லாமே டேட்டா தான். ஸோ இதை வச்சு தான் நான் வந்து ஆக்சுவலா அடுத்து குளோபல் லாஜிக் ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணேன். இதுல வந்து சொல்யூஷன் ஆர்கிடெக்டா ஜாயின் பண்ணேன். ஐ மீன் எல்என்டி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான். ஸோ எல்என்டில வந்து ஐ காட் ரியலி நைஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் ஆரு. அப்புறம் நிறைய பேர் எக்கச்சக்கமா ஐ காட் லாட் ஆஃப் டெக்னிக்கல் ஃபோக்ஸ் ஓவர் தேர் அண்ட் லாட் ஆஃப் ஐ மீன் பர்சனல் ஐ மீன் நிறைய பேர் கைட் பண்ணாங்க. நீ இப்படி போ அப்படி போ. நான் பேசுறதை பார்த்து நீ டெக்னிக்கல்லாம் வேலைக்கு ஆக மாட்டேன், நீ மேனேஜ்மெண்ட் போ அப்படி சொன்னவங்களாம் இருக்கானுங்க. ஆருவே என்ன ஒரு வாட்டி கேட்டிருக்காரு, ஒரு இன்டர்வியூ எப்போ சொன்னீங்க, நான் ஒரு ஞாபகம் இருக்கா, நீங்க தான் எல்லாம் இருக்கீங்க மேனேஜ்மெண்ட் தான், நீங்க அப்படிதான் இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஸோ அந்த டைம் வந்து நான் எப்படி நினைச்சேன்னா ஓகே நம்ம டெக்னோ மேனேஜர் போலாமா அப்படிதான் யோசிச்சிருக்கேன். ஸோ ஆஃப்டர் தட் லைக் நான் டெக்னிக்கல் அப்பெல்லாம் படிக்கல. அப்பெல்லாம் வந்து ஐம் நாட் தட் மச் இன்ட்ரெஸ்டட். இந்த கொரோனா வந்துச்சு இல்லையா, அந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் தான் ஐ ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங் திங்ஸ் இன் டேட்டா இன்ஜினியரிங். ஐ ஃபைண்ட் மை செல்ஃப் வெரி ஹார்ட் இன் டேட்டா இன்ஜினியரிங். ஓகே நம்ம நிறைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதுக்கு அப்புறம் தான் ஐ ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங் சோ மெனி திங்ஸ் இன் டேட்டா இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் தான் நான் நினைச்சேன் ஓகே ஒய் டோன்ட் வி ட்ரெயின் பீப்புள் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணேன். முதல்ல ஃப்ரீயா தான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் அது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே க்ரோ ஆச்சு. அப்புறம் ஒரு வருஷத்துல எனக்கே தெரியாம 15 பேர் 16 பேர் செலக்ட் ஆனானுங்க. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. எப்படிடா இப்படிலாம் நடக்குது, அதுவும் நம்மளே ரொம்ப கஷ்டம், நம்ம சொல்லி கொடுத்து நிறைய பேர் செலக்ட் ஆகுறாங்கன்னு. நான் என்ன நினைச்சேன்னா ஆக்சுவலா த கீ, அதாவது எதை படிச்சா வேலை கிடைக்கும். எனக்கு வந்து ஆக்சுவலா ஐம் நாட் தட் மச் நாலேஜபிள், அதெல்லாம் கிடையாது. நான் வந்து எதை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலைன்றது என்னன்னா நீங்க செய்யறது தான், படிக்கிறது கிடையாது. நான் படிக்கிறத செய்யறதா மாத்தினேன். ஓகே எதை நீங்க செய்யறீங்களோ அதை மட்டும் படிங்க, மற்றதெல்லாம் படிக்காதீங்க, வேஸ்ட். ஆஃப்டர் தட் யூ கேன் கோ ஹெட் அண்ட் எக்ஸ்ப்ளோர். ஸோ அந்த குவாலிட்டியை நான் இன்பில்ட்டா நான் நம்பினேன். ஆக்சுவலா நான் தான் பண்ணேன், அதனால நான் நம்பினேன். ஸோ தட் குவாலிட்டி ஐ ஹெல்ப் சோ மெனி பீப்புள் டு கெட் ஜாப். ஸோ அதை தான் இன்னும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதான் நம்ம இது சொன்னோம் இல்லையா, அதாவது எப்பயுமே வந்து இப்போ இன்ஸ்டியூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் ஆறு வந்து சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தமிழ் பூமி அப்படின்றது அவங்க வந்து பிரமாதமாக பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட என்னன்னா அதாவது நான் என்ன வேலை செஞ்சேன்னு அதான் சொல்லிக் கொடுப்பேன். The thing like whatever which I know, which I have actually the challenges, whatever which I have felt as a data engineer, I like to teach that challenge. So அப்ப நீங்க மார்க்கெட்டுக்கு போகும்போது if you guys are got an opportunity to okay as a data engineer, what are the challenges which you have felt with அப்படின்னு கேட்டானா ஏன் சேலஞ்ச் நீங்க சொன்னீங்கன்னா அவங்க வேற மாதிரி பார்ப்பான். ஸோ அதுல கண்டிப்பா இன்ஸ்பயர் ஆயிடுவான். ஸோ அப்படித்தான் நம்ம வேலையை பிடிக்கிறது.
நம்ம வந்து ஆக்சுவலா இந்த ஜெனரல் SQL, பைத்தன் அதெல்லாம் எல்லாமே படிப்பாங்க. இப்ப நெட்ல போனீங்கன்னா எல்லாமே இருக்கு. கோடிங் ChatGPT போனா எல்லாமே வந்துருது. தேர் இஸ் நோ அது எப்படி சொல்றது? இவங்க தான் அத படிக்கணும், அவங்க தான் அத படிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஈவன் சொன்னா நம்ப மாட்டீங்க. BSc டிப்ளமோ படிக்கிறவன டேட்டா இன்ஜினியர் ஆக்கி வச்சிருக்கேன். ஓகே. So nobody will believe it. Seriously. I am a diploma guy. I am a BSc guy. How can I be a data engineer? But I broke that. I broke that almost. So அதனால இப்ப அப்படி ஆயிடுச்சு. இப்ப anyone can become a data engineer. அதுவும் சேலரிலாம் நீங்க பார்த்தீங்கன்னா 5,00,000 6,00,000லாம் கிடையாது. ஸ்டார்ட்டிங்கே ரூ. 12,00,000 15,00,000. இன்ஃபாக்ட் வந்து எக்ஸாக்ட்லி. ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 31 லேக்ஸ் வாங்கியிருக்கான். நானும் ஆர்வலாம் 3 இயர்ஸ் படிக்கும்போது நாங்க 10,00,000 தொடுறது பெரிய விஷயம். 20,000 அவன்லாம் வாங்குறது 30 பெரிய விஷயம். ஆமா. 10,00,000 தொடுறதே பெரிய விஷயம். இப்பலாம் வந்து மார்க்கெட் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. சோ, எண்ட் ஆஃப் த டே வந்து நத்திங் இஸ் பெர்மனன்ட் ஓவர் ஹியர். நாளைக்கே அவன வந்து நீங்க வெளிய போன்னு சொன்னா, வெளிய போய் தான் ஆகணும். தி திங் இஸ் தட் தி ஸ்கில் இஸ் கோயிங் டூ சேவ் யூ. The skill, whatever which you are going to have, whatever you are going to work, whatever which you are going to learn is going to save you and is going to be a lifelong savior. So அது மட்டும் தான் இங்க மேட்டர். மத்தபடி anybody can become a data engineer. இப்ப ஏன்னா பிறக்கும்போதே எவனும் புத்திசாலி கிடையாது. பிறக்கும்போதே ஒருத்தன் புத்திசாலினா அது கிடையவே கிடையாது. எவனுமே இல்ல. You are converting yourself as a smart guy. அவ்வளவுதான். ஹார்ட் ஒர்க் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு ஸ்மார்ட் ஒர்க். அதத்தான் நான் நம்புறேன். அதத்தான் நாங்களும் நம்புறோம். அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு கதை. ஸோ இல்ல அவ்வளவுதான். இப்போ ஒரே ஒரு இது இன்டரப்ஷன் சாரி ஜி. ஸோ இப்போ நீங்க பேசுறது அவ்வளவுதான். தெரிஞ்சிருக்கும் அவ்வளவுதான் நம்ம முடிச்சிட்டேன். எப்படியாப்பட்ட ஆளை கூட்டு வந்திருக்கோம் அப்படின்ட்டு. அடிச்சு நிமித்திடுவாப்ல. ஒன்றும் ஒன்று அந்த இதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி பாலிஷ்லாம் கிடையாது. இதுதான்டா அடி போ. யாரா இருந்தாலும் இதான் கதை. இதுதான் வேற ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லுவார் ராஜா. ஸோ ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க். உங்க ஒரு பிரதர்கிட்ட கேட்குற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா அவர் அடிச்சு சொல்லிடுவாரு. பப்ளிக் அப்பெல்லாம் பார்க்க மாட்டார். இதாங்க உண்மை படிச்சு போன்றுவாரு. ஸோ இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்ட்ரோடக்ஷன்லயே. ஸோ யா கோவிஜி. ஸோ எனி கொஸ்டின்ஸ் கைஸ் என்ன வேணா கேட்கலாம் என்கிட்ட. ஆனா எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஒன் அண்ட் ஒன்லி திங் என்னன்னா, இஃப் யூ வாண்ட் அ ரியலி கேரியர் கைடன்ஸ் ஆர் சம்திங் அப்படின்னா டெஃபினட்டா யூ கேன் ஆக்சுவலி ஏன்னா ப்ரொஃபஷனலிசம் ஒரு மேட்டர் இருக்கு. அது நமக்கு வராது. வேஸ்ட். நம்ம வந்து வேலை தேடுறோமா, வேலையை பிடிக்கிறோமா, அது மட்டும் தான். ஓகே. ஸோ பிகாஸ் யூ ஷுட் நோ திங்ஸ் டு லிவ் எனிவேர். அதுதான் நான் நம்புறேன். ஸோ எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ இப்போ வந்து நிறைய பேர் நான் பார்க்குறது என்னன்னா, உமன் கம்யூனிட்டியில் வந்து அவங்க பிரேக் எடுத்துடுறாங்க. டெஸ்டிங்கில் இருந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் வராங்க. ஸோ அவங்க என்ன பண்ணலாம்? எப்படி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி அவங்க கிரியேட் பண்ணிக்கலாம்? நீங்கள் ஐ திங்க் உங்களோட இதிலே பார்த்த நிறைய பேர் நீங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க. அவங்க ஸ்விட்ச் ஆயிருக்காங்க. ஸோ என்ன பண்ணுற அவங்களுக்கு ஒரு ஒரு ரோட் மேப் மாதிரி கொடுங்களேன். ஓகே, ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கேன் ஆக்சுவலி சே இட் வித் அன் எக்ஸாம்பிள் ஆல்சோ. ரீசென்ட்டா நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பார்த்துருக்கேன். யஷிதான்னு ஒரு பிள்ளை. பார்த்தேன். அந்த பிள்ளை யாருன்னா, அந்த பிள்ளை வந்து ஒரு 3 இயர்ஸ் பிஃபோர் வந்து எல்டிஏல ஒர்க் பண்ண பிள்ளை. ஓகே. எல்டிஏல ஒர்க் பண்ண பிள்ளை. ஆனா அந்த பிள்ளை எங்க ஒர்க் பண்ணுச்சுன்னா, நொய்டால இல்ல. சாரி. ஏதோ ஒரு நார்த் இந்தியன் ஸ்டேட்ல எதுன்னு தெரியல. ஆமா குர்காவன் மாரி. என் கூட ஒரு பையன் கிரிக்கெட் விளையாடுவான். என் கிரிக்கெட் விளையாடுவான். அவன் வந்து இந்த மாதிரி என் கூட டச் வச்சுக்கிட்டு அந்த பிள்ளைய சொன்னான். இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கு ராஜா. யூ கேன் ஐ திங்க் யூ ஆர் த ரைட் கை. ஐ கேன் ரவுட் இட் டு ஹர். அந்த பிள்ளைக்கு தமிழே தெரியாது. இதுதான் பெரிய சேலஞ்சே. நம்ம கிளாஸ் எல்லாமே தமிழ்ல தான் இருக்கும். அந்த பிள்ளைக்கு தமிழே தெரியாது. நான் அப்புறம் என் பாய்ஸ் என்ன சொன்னேன், இந்த பாருங்கடா ஒரு பொண்ணு வந்திருக்கு. we should definitely train him because நம்மள நம்பி தான் வந்திருக்காங்க. நார்த் இந்தியன் பொண்ணு நம்ம நம்பி வரதே பெரிய விஷயம். அதுவும் பையனா பரவாயில்ல பொண்ணு. இட் இஸ் ரியலி a challenge for us to convert her as a data engineer. So நான் என்ன சொல்றேன்னா கிளாஸ்ல வந்து I will actually explain it in English first. Whatever the points are, I will explain it in English first because English is the professional language. End of the day நீ தான் இன்டர்வியூல போய் இங்கிலீஷ் தான் அட்டெண்ட் பண்ண போற. ஓகே. சோ அதனால இங்கிலீஷ்ல நான் கிளாஸ் எடுத்துறேன். அதுக்கப்புறம் நான் வந்து தமிழ்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். எவ்ரிபடி சாட்டிஸ்ஃபைட். ஓகே. அது அந்த பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்லாம் வெளுத்து வாங்கும். உனக்கு தெரியாதுல்ல நார்த் இந்தியன் பிள்ளைனாவே இங்கிலீஷ் அடிச்சு நொடிக்கிறோம். ஓகே. எனக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு அந்த பிள்ளை ஸ்பாட் செலக்ட் ஆயிரும் அப்படின்னு. The only thing is that the experience. Okay, because 3 years gap. 3 years gap. அந்த கேப் ஏன்னா அந்த பிள்ளை வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிருந்துச்சு. ஓகே. ஓகே. ஸோ ஆஃப்டர் தட் அவங்க பேரண்ட்ஸ் சொல்லிட்டாங்க, இல்ல நீ வேலைக்கு போ, கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் செட் ஆகாம மாதிரி தெரியல, வேலைக்கு போட்டாங்க. ஸோ ஷி வாஸ் லுக்கிங் ஃபார் ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி, ரைட் பர்சன். ஓகே. ஸோ ஜென்ரலா அவங்க அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சுன்னா, ஸ்காலார்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்காலார்னு ஒன்று இருக்கு. அதுல போய் 2 லட்ச ரூபா கட்ட வந்து முடிவுலாம் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் இந்த பையன் தான் சொன்னா, இல்ல அங்கெல்லாம் போகாத, நீ வா என்கிட்ட ஒருத்தர் இருக்கான்னு இவன் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டான். சரின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பிள்ளைய ட்ரெயின் பண்ணோம். த வே ஐ ட்ரெயின்ட் எனக்கு பாதியிலே தெரிஞ்சு சில பேர் செலக்ட் ஆயிரணும். என்ன பிரச்சனைனா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற ஒரு மேட்டர் இருந்தது.
நான் என்ன சொன்னேன்னா, இப்ப பசங்க போனா கஷ்டம். அவன் 1008 கேள்வி கேட்பான். ஓகே. நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, நீ அட்டெண்ட் பண்ணு. யூ ஆக்சுவலி பிகாஸ் யூ நோ எவ்ரிதிங். நான் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணணுமோ எல்லாத்தையும் நான் சொல்லிக் குடுத்துட்டேன். ம். So that girl started exploring. That girl really liked the way which we dealt with the class. Okay. So she started attending more challenges and அந்த பிள்ளை வந்து எனக்கு கைட் பண்ண ஆரம்பிச்சது. ம். ஓகே ராஜா இப்படி பண்ணலாம், ராஜா அப்படி பண்ணலாம்னு we started exploring. The word she became we. ஓகே. ஸோ அதனால எனக்கே தெரிஞ்சிச்சு ஓகே we should actually definitely we should place her அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. பட் at the end of the day வந்து she was not interested to go into job. ம். Okay. She told me that I will take care of the training placement. You give some money. ஓ. End of the day எனக்கு நீங்க மணி ஒரு அளவுக்கு கொடுத்துட்டீங்கன்னா I can manage everything இருந்துச்சு. But I ம். don't want her to come into the business point. I just want her to grow technically. ம். ஸோ அதனால என்ன சொன்னேன், இல்லப்பா நீ வெயிட் பண்ணு. நம்ம வந்து இன்டர்வியூ நாக்கரியில ரெஸ்யூம் நம்ம போட்டுட்டு நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்யூம் போட்டோம்னா ஒரு ஒரு 20 நாள் வரவே இல்லை எவனுமே. 20 நாள் ம். 25 நாள் வரவே இல்லை. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கம்பெனி வந்த கம்பெனியே வோல்ஸ்வேகன் ஒரு கம்பெனி வந்தான், கார் கம்பெனி. ம். வந்த கம்பெனிலாம் பாத்தீங்கன்னா ஆறு மிரண்டுருவீங்க. வோல்ஸ்வேகனு, BMW, ஓ. மெக்லரனு இவங்க தான் வந்தாங்க அந்த ஒரு பிள்ளைக்கு. மேனுஃபேக்சரிங்கா வருதே. ஆமா. இவங்க தான் வந்தாங்க அந்த பிள்ளைக்கு. நான் ஒண்ணுமே போடல. AWS மட்டும் தான் போட்டேன். அசூர் கூட போடல. AWS மட்டும் தான் போட்டேன். AWS, பைத்தன், PySpark, SQL, Terraform, Git இது மட்டும் தான் போட்டேன். MongoDB இது மட்டும் தான் போட்டேன். ஓகே. அந்த பிள்ளை வந்த உடனே அந்த பிள்ளை இன்டர்வியூ அந்த பிள்ளை பேசுற விதம் இது பண்ணும் எல்லாமே வந்து பாசிட்டிவா தான் இருந்துச்சு. ஆனா எண்ட் ஆஃப் த டே அவன் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டான். ஏன் இவ்வளவு கேப் கரெக்ட். அப்படின்றப்போ அந்த பிள்ளை ஷீ நோ அது ஆமா கரெக்ட் சாரி வி cannot produce. நான் என்ன சொன்னேன், ஒரு மாசம் பாரு, அப்புறமேட்டு கூட நம்ம ஒரு கம்பெனில எக்ஸ்பீரியன்ஸ் விட்டு வாங்கி கூட நம்ம பண்ணிக்கலாம். தைரியமா நீ முதல்ல பாருப்பா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஷி ஸ்டார்டட் என்டரிங் இன்டர்வியூஸ் வித் a very positive way. பிகாஸ் அவங்க கேட்கிற क्वेश्चन எல்லாமே இந்த பிள்ளைக்கு ஆன்சர் தெரியும். ஆமா. 2 இன்டர்வியூ வந்து அவங்க ஏன் அந்த பிள்ளைய ஹைட் பண்ணாங்க அப்படின்னா இது இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ஓகே. சோ எண்ட் ஆஃப் தி டே தே ஆல்சோ அக்செப்டட். தே ஆல்சோ ஓகே ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் அவங்க டாக்குமெண்ட்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணணும்ல, எவிடன்ஸ் அவங்களோட HR ப்ரொடியூஸ் பண்ணணும்ல, அது இல்ல. ஓகே. நான் இன்னும் சொன்னேன், இல்லப்பா இன்னொரு மாசம் வெயிட் பண்ணாம பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டெலாய்ட் வந்தான். டெலாய்ட் வந்துட்டு என்ன பண்ணானா, இஃப் யூ கிளியர் அந்த பிள்ளை முன்னாடியே சொல்லிருச்சு. ஷி வாஸ் ஆக்சுவலி கம்ப்ளீட். ஐ டோல்ட் நீ இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ண முன்னாடியே சொல்லிருப்பா, இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிரு. இருக்குன்னு சொன்னா எவன் வரணும் அவனை பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல எக்ஸாவர் வந்தான். Exaver is the first guy who just actually accepted that okay, this girl doesn't have any experience. Even though not experienced, this girl is talented. We can make interview கிடையாது, direct client interview. She cleared the interview. Exaverல ஓகேன்ட்டாங்க. எக்ஸாவர்ல வந்து 10 லட்சம் ரூபாய்க்கு ஓகேன்ட்டாங்க. அதே நாள்ல டெலாய்ட்லயும் ஓகேன்ட்டாங்க. ஸோ இப்போ வந்து அந்த பிள்ளைக்கு 2 ஆஃபர் இருக்கு. 2 ஆஃபர் இருக்கு. ஒன்னு 11 லட்சம் ரூபா, இன்னொன்னு 13 லட்சம் ரூபா. அந்த பிள்ளை என்ன சொல்லுச்சு, அந்த பிள்ளை இதுல இருக்கு, இப்போ மத்திய பிரதேஷ்ல இருக்கு அந்த பிள்ளை. ஓகே. இல்ல ராஜா, நான் வந்து ஆக்சுவலா ஐ அம் ஹாப்பி டு கோ வித் டெலாய்ட் பிகாஸ் ஐ கேன் டேக் அப் த சேலஞ்ச் வித் டெலாய்ட். ஏன்னா அது வந்து மை ட்ரீம் கம்பெனி அப்படின்னுச்சு. நான் சொன்னேன் எக்ஸாவர்லாம் உங்க அதுதான்ப்பா இருக்காங்க, இவங்க எக்ஸாவர் போப்பான்னு. அந்த பிள்ளை கேட்க மாட்டேன்னுச்சு. அதனால அந்த பிள்ளை டெலாய்ட் தான் முடிவு பண்ணிருக்கு. ஆனா ஸ்டில் ஷி ஹேவ் டைம். ஷி இஸ் அட்டெண்டிங் இன்டர்வியூஸ் நவ். ஓகே. ஸோ அதனால அதெல்லாம் நம்ம பண்ணிடலாம். என்னன்னா பொண்ணுங்களுக்கு பண்ணிடலாம், பசங்க தான் கஷ்டம். ஐயோ, பட் பசங்களோட மனசை உடைக்காதீங்க ராஜா. இல்ல அரு, நம்ம கண்டிப்பா பண்ணுவோம். பண்ண முடியாது. Raja, I have one question, Balaji here. Yeah, Balaji. So for a senior, I'm a 10+ experience guy who has a full stack development. So is it possible for me? I would like to switch somewhere nearby that new tech stack. Balaji, which company? Raja, hello. Which company? Which company? Which company you have been working, Balaji? I have been working for Allstate. Okay. Allstate Insurance. Okay, fine. Actually, Balaji, your 10 years experience is not at all a deal. The only thing is that you should actually study. If you have the willpower to study, there's not 20 years experience also not considered. Okay, you guys no need to worry about your experience. I'm aged or something. I cannot actually go ahead and write to IT. I have a lot of people who have completed the engineering in the year engineering, not ME, Master of Engineering, in the year 2005. And without experience, I converted them into data engineer with a salary of around 11 lakhs. Okay, I have real-time experience also. So what I'm saying is that, Balaji, you first decide that you want to study. You want to study and get a job.
If you're willing to study, then it is not a matter of deal. We can easily sort it out. Exactly. Okay, True. okay. So it doesn't matter actually if you're a like what happens is right like it doesn't matter whether a full stack developer or fresher issue எங்க issue வருதுன்னா I'll tell you in Tamil also so hope you understand so எங்க issue வருதுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து full stack-ஆ இருக்கேன் நான் வந்து you are not willing to let go of the previous இது நான் full stack-ஆ இருக்கேன்ட்டே உங்க மைண்ட் அப்படிலாம் கிடையாது you just start with the data engineer உங்களுக்கு ஆல்ரெடி இருந்தது நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஃப்ரெஷராக இருக்கவங்களுக்கும் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறவங்களும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் நான் பார்க்குறது என்னன்னா அவங்க வந்து நான் வந்து ஆம் ஃபுல் ஸ்டாக் இன்ஜினியர் ஆம் இது அப்படியே இருப்பாங்க நோ இப்போ டேட்டா இன்ஜினியர்னா யூ ஸ்டார்ட் வித் ஃப்ரெஷ் ஸ்டேட் உங்க அங்கே என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அது யூஸ் பண்ணிடலாங்க பைத்தான்லாம் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபுல் ஸ்டாக்ல ஸோ ஜஸ்ட் யூஸ் இட் அண்ட் ஸ்டார்ட் வித் இட் ராஜா சொன்ன மாதிரி ஜஸ்ட் கிவ் இட் அ ஸ்டடி பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக சுவிச் ஆகலாம் இப்போ வந்து கம்பெனிஸ் ஆர் நோ மோர் எனக்கு இது வேணும் அது வேணும் கிடையாது மல்டி ஸ்கில் தான் எதிர்பார்க்குறாங்க ஸோ பயங்கரமாக இருக்கு ஸோ இட்ஸ் ஆல் பாசிபிள் பாலாஜி தட்ஸ் வாட் ஐம் சேயிங் ஸோ அண்டர்ஸ்டுட் தமிழ் ஆல்சோ ரைட் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் தமிழ் Thank you. Thanks, Raja. தேங்க்ஸ் பாலாஜி Thank you, Arun. Yeah, bro. ஐ திங்க் இன்னொரு பாலாஜி ஒரு டவுட் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் பாலாஜி கோ ஹெட் பாலாஜி ரத்தன் ப்ளீஸ் கோ ஹெட் ஹாய் ஆர் பிரதர் ஹாய் ராஜா அதாவது வாட்ஸ் மை டவுட் இஸ் கரண்ட்லி ஐம் ஒர்க்கிங் ஃபார் ஒர்க்கிங் இன் டிசிஎஸ் அண்ட் மை டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் மோர் தென் 13 years. எனக்கு டவுட் என்ன பார்த்தீங்கன்னா கரண்ட்லி ஐம் சீனியர் PL/SQL டெவலப்பர் ஓகேங்களா ஸோ ஐம் ஒர்க்கிங் ஃபார் த பேங்கிங் LOB எனக்கு என்னன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டூ அ டேட்டா சயின்ஸ் ஓகேங்களா ஃபியூச்சரிஸ்டிக் இன்னைக்கு வந்து ஃபியூச்சரிஸ்டிக் டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா சயின்ஸ்ல தான் வந்து எல்லாமே இது இருக்கு ப்ளஸ் ஏஐ இருக்கு ஸோ பட் இஃப் ஐ வாண்ட் டு கோ டு டேட்டா சயின்ஸ் இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னால் படிச்சுட்டு மூவ் ஆக போக முடியுங்களா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குமா கரியருக்கு இருக்குமா they get an openings outside if I do a data science. கண்டிப்பா Or you want to go? yeah I can go see உங்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு டெஃபினட்டாக வாய்ப்பு இருக்கு ஜி டேட்டா சயின்ஸ் அண்ட் இன்னொன்று நீங்கள் சொன்னது என்னன்னா டேட்டா சயின்ஸ் இப்போ ரொம்ப இட்ஸ் வெரி இதாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க ஸோ இட் இஸ் நாட் ஆல்வேஸ் ட்ரூ ஏன்னா டேட்டா சயின்ஸ் இஸ் ஒரு வெளியில் இருக்கிற ஒரு ஜாப் அதனால தான் இட் லுக்ஸ் வெரி செக்ஸி இட் லுக்ஸ் வெரி ஓகே சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இட்ஸ் சயின்டிஸ்ட்னு ஒரு வேர்டு இருக்கிறதுனால என்னன்னு தெரியல எவ்ரிபடி திங்ஸ் அது ஒரு ஃபேன்சி ஜாப்னு நினைக்கிறாங்க பட் இட் இஸ் இன்னவே இட் இஸ் பட் அதுக்கு போகிறதுக்கு லைக் உங்களோட ஸ்டெப் பை நீங்கள் ஆல்ரெடி ஒன் பார்ட் SQL நீங்கள் படிச்சிட்டிங்க அண்ட் டேட்டா சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு யூ ஹாவ் டு லேர்ன் ஒரு சீரியஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்குது டெஃபினட்டாக மார்க்கெட்டும் இருக்குது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸுக்கு டெஃபினெட்லி யூ கேன் டூ டேட்டா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பேக் எண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தெர் இஸ் 2 part to it ஒன் இஸ் டெக்னோ அண்ட் தென் ஃபங்க்ஷனல் எக்ஸாக்ட்லி ராஜா இனிஷியலாக சொன்னார் பார்த்தீங்களா எனக்கு வந்து ஃபங்க்ஷனலாக தெரியும் லைக் ஐ வாஸ் வெரி இன்டு மேனேஜ்மெண்ட்ன்றது தட் இஸ் வெரி மச் நீடட் இன் டேட்டா சயின்ஸ் பிகாஸ் you have to work with clients, you have to work with multiple business stakeholders. அவங்களோட டிசிஷனை you have to challenge and then change. நீங்கள் ஒரு ஸ்டோரி சொல்லணும். You should be a good storyteller to become a data scientist. ஸோ இப்போ கதை சொல்கிறதுனா எல்லாருமே கதை சொல்கிறோம் பார்த்தீங்களா ஸோ தட் இஸ் அ பேசிக் ஸ்கில்ஸ் எல்லாமே ரிக்வயர்ட் ஃபார் டேட்டா சயின்ஸு கண்டிப்பாக இதெல்லாம் வளர்த்துக்கிட்டிங்கன்னா டெஃபினட்டாக சுவிச் ஆகலாம் ஏன்னா இட்ஸ் வெரி ஹார்ட் இன் த மார்க்கெட் ஆனால் அது மட்டும் கிடையாதுன்றது தான் ஐ வாண்டட் டு மேக் அ பாயிண்ட் ஸோ ராஜா நீங்கள் தான் ஆட் பண்ணுறீங்களா யா பிரதர் இப்போ எனக்கு ஒன்னு மட்டும் சொல்லுங்க உங்க வாட் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன டோட்டல் 13 years 13 years ஓகே சோ பாலாஜி இப்போ 13 years into SAP ன்னு சொன்னீங்க இல்லையா இல்ல SAP இல்ல Oracle SQL and PL/SQL Oracle PL/SQL ஓகே இப்போ டேட்டா சயின்ஸ் படிச்சா வந்து நம்ம வந்து பயங்கரமா நம்ம வந்து இம்ப்ரூவ் ஆயிடலாம் அப்படின்ற நாலேஜ் உங்களுக்கு யார் சொன்னா அந்த அவர் சொன்ன மாதிரி அந்த வேர்டா சயின்டிஸ்ட்ன்ற வேர்டா இல்ல இட்ஸ் நாட் லைக் தட் ஏன்னா இப்போ வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா அனலிட்டிக்ஸ் ஏன்னா இப்போ டேட்டா இல்லாத வந்து வேர்ல்டே இல்ல இன்னைக்கு ஓகேங்களா ஸோ எனிவேஸ் அனலிட்டிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸோ ஆஃப்டர் தட் அனலிட்டிக்ஸ் போகும்போது நம்மளுக்கு வந்து டேட்டா சயின்டிஸ்ட்னு நான் சொல்ல வரல சயின்ஸ் ஸோ சயின்டிஸ்ட் நதிங் பட் அடிஷனல் ஆஃப் மிஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் அல்காரிதம்ஸ் ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்துதான் வந்து உங்களுக்கு வந்து ஆனா இன் பிட்வீன்ல வந்து உங்களுக்கு டேட்டா இன்ஜினியர் பார்ட்டும் உங்களுக்கு வந்து இருக்கு ஸோ இட்ஸ் a டிஃபரெண்ட் ஸ்டோரி அது ஆக்சுவலி மோரலஸ் வந்து கரெக்ட் பாலாஜி நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் இதெல்லாம் சொல்ல மாட்டேன் இன்ஃபேக்ட் வந்து நான் வந்து அது டேட்டா இன்ஜினியரா என்னோட எண்ட் யூசர் பாத்தீங்கன்னா கிளைண்ட்லாம் கிடையாது என்னோட எண்ட் யூசர் டேட்டா சயின்டிஸ்ட் தான் ஸோ எண்ட் ஆஃப் த டே நான் அவனுக்கு தான் வேலை செய்ய போறேன்
ஓகே, ஸோ வாட் எவர் விச் இஸ் கோயிங் டு அவனுக்கு தான் டேட்டாவே ப்ரொடியூஸ் பண்ண போறேன். 90% கரெக்ட் அவனுக்கு தான் வேலை செய்ய போறேன். ஐ எம் நாட் கோயிங் டு ஒர்க் ஃபார் த கிளைண்ட் அண்ட் ஆல். Okay, கரெக்ட் because he is the one who is going to prepare a model and he is the one who is going to prepare predictive data, probability data. அந்த கரெக்ட் predictive நான் சொல்றேன்ல, அந்த ஆமா ஆமா predictive நான் சொல்றேன் இல்லையா, predictive is nothing but statistics, ஓகே statistical data. So நான் ஒரு statistics ஒரு statistician இருந்தா மட்டும்தான் I am a proper data scientist. Without ஓகே ஓகே statistics I cannot call me as a data scientist. நான் சொல்றது ஓகே புரியுதுங்களா? இப்போ எனக்கு ஷூர் பைத்தன் ஷூர் ஓகே தெரியும், எனக்கு 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 எம்எல் தெரியும், எனக்கு ரெக்ரெஷன் மாடல் தெரியும், எனக்கு இந்த மாடல்ஸ் தெரியும் அப்படின்னா ஐ எம் நாட் அ டேட்டா சயின்டிஸ்ட். ஐ எம் எம்எல் கை. ஐ எம் அன் எம்எல் ஓகே இன்ஜினியர். ஐ எம் நாட் அ ஓகே டேட்டா சயின்டிஸ்ட். இப்போ அதுதான் பிரச்சனை இங்க. இப்போ அவன் ஸ்காலர் ஐபிஎம்லாம் என்ன பண்ணிருக்கானா, ஒரு பயங்கரமான ஒரு வேவ கிரியேட் பண்ணி விட்டான். நீங்க என்கிட்ட கரெக்ட் வாங்க, நாங்க டேட்டா சயின்டிஸ்ட் ஆக்குறோம், டேட்டா ஆ சயின்டிஸ்ட் ஆக்கி விடுறோம். அதுதான் அவங்களும் வந்து வாட் தேர் சேயிங் இஸ் அதாவது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க கோர்ஸ் நீங்க பண்ணீங்கன்னா யூ வில் பிகம் டேட்டா சயின்டிஸ்ட்னு சொல்லிட்டு தென் கரெக்ட். யூ வில் கெட் ஜாப்னு சொல்லிட்டு இதுவா சொல்றாங்க. பட் எனக்கு கிட்டத்தட்ட என்ன அந்த என்ன இதுக்கே 3 டவுட்னா லட்சம் ரூபா. அந்த நீங்க ஆமா போனீங்கன்னா அந்த டேட்டா சயின்ஸுக்கு 3 லட்சம் ரூபா. ஓகே, கரெக்ட் ஆமா ஏன்னா ஆமா அந்த மாதிரி பைஸ் தான் என்கிட்ட வந்திருக்காங்க. ஓகே ஓகே, ஓகே நான் அதை வந்து நான் அடுத்து வரேன். இப்போ டேட்டா ஓகே சயின்டிஸ்ட்ன்ற வார்த்தை நான் சொல்லிட்டேன். இப்போ கிளியர் பண்ணிட்டேனா? இப்போ ஓகே அந்த ஓகே எம்எல் பிரதர் நீங்க ஓகே சொன்னீங்கல்ல. ஓகே, ஸோ டேட்டா சயின்டிஸ்ட் இஸ் சம்திங் டு பி யூ ஹாவ் டு லேர்ன் த ப்ரெடிக்டிவ் திங்ஸ், த ப்ராபபிலிட்டி திங்ஸ், த ஸ்டாட்டிஸ்டிக்கல் திங். அதெல்லாம் படிச்சாதான் அவன் டேட்டா சயின்டிஸ்ட். ஓகே ஓகே நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ டேட்டா புரியுது 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 சயின்டிஸ்ட்ன்ற வார்த்தை வர்றதுக்கே யூ ஹாவ் டு டூ அ டிகிரி. ஓகே ஓகே ஓகே, ஓகே அண்டர்ஸ்டுட் a developer, a Python coder cannot be a data scientist. கரெக்ட் கரெக்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவை ஓகே, வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண முடியும்னா தென் ஐ எம் பிகம் டேட்டா சயின்டிஸ்ட். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நான் வந்து ஆக்சுவலா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எனக்கு தெரியும் அப்படின்னா ஐ எம் அ ப்ரோக்ராம் டெவலப்பர், நாட் அ டேட்டா சயின்டிஸ்ட். கரெக்ட் ஓகே, டேட்டா சயின்டிஸ்ட் இஸ் ஃபார், அதாவது இது பிரச்சனை அதுதான். என்னன்னே தெரியாம நம்ம வந்து காசை போட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எனக்கு ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நான் டேட்டா சயின்டிஸ்ட் ஆக முடியும் அப்படின்னா 99% முடியாது. ஓகே 99% data scientist, 99% data scientist ஆக முடியாது. Anything is possible, but 99% probability wise you cannot be a data scientist until and unless you have a standard degree in statistics. ஓகே ஓகே ஓகே, இப்போ அதனால தான் அவன் வந்து ஸ்டார்டிங்கே கொண்டு வந்துட்டான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு டிகிரியே அவன் கொண்டு வந்துட்டான். தம்பி கரெக்ட் கரெக்ட் நீங்க ஆமா காசு இப்போ பார்க்காதீங்க, இருக்க நாங்க எல்லா காசு பார்க்கறோம். கரிக்குலமும் இருக்கு. ஓகே நீங்களாம் காசு பார்த்துட்டீங்க, இப்போ நாங்க காசு பார்க்கறோம்னு சொல்லிட்டு இவன் சம்பந்தமே இல்லாம ஒரு டிகிரியை கொண்டு வந்திருக்கான். ஓகே ஓகே யார் இன்ஜினியரிங்லாம் இப்போ டிகிரியே இருக்கு. இப்போ நம்ம ஈஸி இது புரியுது படிக்கிறோம் பிரதர். இல்லையா? இல்ல ஒன் ஆஃப் த கசின் அதான் கசின் சன்னே வந்து பாத்தீங்கன்னா இஸ் டூயிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரொபாட்டிக்ஸ். கரெக்டா? அதான் டேட்டா சயின்ஸ் அவன் கோர்ஸே தனியா இருக்கு. இதெல்லாம் எப்போ எஸ்ஆர்எம்லயுமே வந்துச்சு? டூயிங். இதெல்லாம் ஆமா எப்போ இல்ல வந்துச்சு? ரீசன்ட் பாஸ்ட்ல தான் ஒரு 2-3 இயர்ஸ் அதுதான் பிஃபோர் தான். சொல்றேன். இப்போதான் இப்ப பிரதர், இப்ப ரீசன்ட்ல. அதுதான் சொல்றேன். ரீசென்ட்ல தான் வந்துச்சு. இவனுங்க முன்னாடியே மார்க்கெட்டை போட்டுட்டானுங்க. யாரு? ஸ்காலர் ஐபிஎம்லாம். நாங்க டேட்டா கரெக்ட் சயின்ஸ் சொல்லி கரெக்ட் தரோம், 3.5 லட்சம் கொடுங்க. இப்ப அவங்கள புடிச்சிட்டு இவங்க டிகிரி ஓபன் பண்ணிட்டாங்க. புரியுது. ஓகே, சோ எல்லாமே பிசினஸ் தான் பிரதர். இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க, இந்த மாதிரி நான் டேட்டா சயின்டிஸ்ட் ஆயிருவேன் அப்படி நீங்களே சொல்லும்போது அவன் யாருக்கு போடுறான் கவனிச்சீங்களா? ஃப்ரெஷருக்கு போட்டுக்கிட்டு இருக்கான். கரெக்ட் கரெக்ட் அப்ப பிசினஸ் எப்படி பத்திக்கும் பாத்தீங்களா? புரியுது புரியுது. இப்ப நான்லாம் டிகிரி முடிச்சுட்டு வந்து தம்பி நீ டேட்டா சயின்டிஸ்ட் ஆயிருவேன்னு சொன்னாலே எங்க வீட்டுல நான் சண்டை போட்டு காசை கட்டிடுவேன்ல. ஆமா ஆமா பிரதர் கண்டிப்பா. முடிஞ்சா அவன் பிசினஸ் எங்கேயோ போயிரும் பிரதர். ஒருத்தனுக்கு 3 லட்சம் ரூபா யோசிச்சு பாருங்க. ஆமா ஓகே, எங்கேயோ போயிட்டு ஆல்மோஸ்ட் கோடிக்கணக்கில் அதுதான் போயிடும். சொல்றேன். 1000 crores போயிடுச்சு டர்ன். அதுதான் சொல்றேன். இதுதான் பிசினஸ். இப்போ எண்ட் ஆஃப் த டே அவன் டேட்டா சயின்டிஸ்ட் ஆவறான் அப்படின்னா ஆக மாட்டான். இல்ல ஏன்னா எப்படி ஆகுறாங்கன்னா அந்த கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்ல ஆயிருவாங்க. அதேதான். அது இட்ஸ் நாட் யூஸ்ஃபுல் எனிவேர். ஓகே, சோ அவனுக்கு வந்து நான் அதை வேஸ்ட்னு சொல்லல. அதை வேஸ்ட் நான் சொல்லல. ஹி ஹேஸ் சம் நாலேஜ். அவன் எண்ட் ஆஃப் த டே நாலேஜ் பண்ணிருக்கான். ஆனா எத்தனை பேர் முடிக்கிறான்? காசை வாங்கிட்டு போயிடுவான். எத்தனை பேர் முடிக்கான்? பாதியிலே ஓடி வந்தவன்லாம் என்கிட்ட இருக்கான். கிரேட் லேர்னிங்னு ஒண்ணு, அதை பாதியில ஓடி வந்தவன்லாம் என்கிட்ட வச்சுட்டு அவனை நான் டேட்டா இன்ஜினியர் தான் மாத்திருக்கேன். ஓகே 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 பிரதர். ஓகே Data engineering is somewhat easily you can actually get that fruit. Okay, but data scientists and all you cannot get it. It is Okay, very okay. far. வெரி Okay, எஸ். so அதுதான் பிரச்சனைங்க. நமக்கு வந்து ஒரு தெளிவு இல்ல. ஒரு இத படிச்சா புரியுது. நம்ம டேட்டா அதான் சயின்டிஸ்ட் ஆயிரலாம். அதுதான் பிரதர் பிரச்சனை. அவங்க அதை வச்சா சம்பாதிக்கிறாங்க. ஓகே ஓகே நான் சொல்றது நீங்க ரியல் டைமா யோசிச்சு பாருங்க. இப்போ புரியுது பிரதர் புரியுது. சரியா? அந்த சயின்டிஸ்ட்ன்ற வார்த்தை யாருக்கு பிரதர் வரும்? யோசிச்சு பாருங்க பிரதர். He is சும்மா more ஒருத்தர் knowledge படிச்சு than others. இப்ப அதான் ஆறு சொன்னார் இல்லையா? அதுல ஊறணும் பிரதர். அதுல
அதான் சொன்னல, நம்ம ஜென்ரலா படிச்சா மட்டும் பத்தாது. ப்ராபபிலிட்டி, how the data is going to look in the past 5 years. The current data, how the data is going to be in the past 5 years. அப்படின்றத வந்து இது ஜெனரல் வைஸா நீங்க படிச்சா மட்டும் வராது. You should have a real time experience. நான் சொன்னல, நீங்க 99% கிடையாது. ஆனா 1% வாய்ப்பு இருக்கு. You should be extremely talented. You should be a very bookish guy. படிச்சுக்கிட்டே இருக்கணும். இருந்தா கண்டிப்பா படிச்சிடலாம். கண்டிப்பா. ஸோ இதுல இன்னொன்னு இருக்கு. ஆக்சுவலி நம்மளே கௌதம்ன்ற ஒருத்தர் பேசியிருப்பாரு. நீங்க அவரோட இது கேட்டு பாருங்க. ஸோ ஹி இஸ் அ டேட்டா சயின்டிஸ்ட். ஸோ லைக் இப்போ கூட அவர் பிங்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அந்த அவரோட ஒரு பாட்காஸ்ட் மட்டும் கேளுங்களேன். யூ வில் ஃபீல் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஓகே நம்பலாம். ஓகே ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் பா அப்படின்ற லெவலுக்கு பேசுவாரு. இல்ல அந்த இது கேட்டு பாருங்க. இட்ஸ் வெரி ரியலி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா நான் அவர்கிட்ட பேசி ஐ கேனாட் ஒரு ஆச்சரியத்திலே வச்சிருப்பாரு நம்மளை கடைசி வரைக்கும். அந்த லெவலுக்கு அவரோட இது இருக்கும். ஸோ கேட்டு பாருங்க அது. ஸோ பட் டேட்டா சயின்டிஸ்ட் இஸ் ரியலி குட் திங். கண்டிப்பா நீங்க 13 இயர்ஸ் ட்ரை பண்ணலாம். தேர் இஸ் நோ டிமோட்டிவேட்டிங். நானும் ராஜு அப்படி பண்ணல. இல்ல அப்பெல்லாம் இல்ல, ட்ரை பண்ணலாம். டெஃபினட்டா ட்ரை பண்ணலாம். இட்ஸ் ரியலி குட் திங். பட் அதோட பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கோங்க. பேக்ரவுண்ட் எல்லாமே பக்காவா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பண்ணணும். கரெக்ட். தட்ஸ் அதுதான் சொல்றேன். சூப்பர். ஒன் கைண்ட் ரெக்வெஸ்ட். முடிஞ்சா நீங்க அதான் உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலும் முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க இப்போ இந்த சாட்ல. பிளஸ் நீங்க இப்போ ஒரு பாட்காஸ்ட் சொன்னீங்க இல்லைங்களா, அதோட லிங்க் எதனா இருந்தாலுமே கண்டிப்பா ஷேரிங். ஐ திங்க் இந்த இதுல இருக்க எல்லாமே நான் வாட்ஸ்அப் குரூப்ல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வாட்ஸ்அப் குரூப்ல நான் உங்களை ஆரு பிரதர் சொல்றேன். நான் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். பிஃபோர் கோவிட் நீங்க எனக்கு தெரிஞ்சு இது ஸ்டார்ட் பண்ணல இருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் உங்களை. நோ ப்ராப்ளம். நான் எல்லா குரூப்லயுமே இருக்கேன் நான். கண்டிப்பா ராஜாவோட இவரு ப்ரொஃபைலுமே ஜஸ்ட் இல்ல கண்டிப்பா ராஜாவோட ப்ரொஃபைல் இதுக்கு அப்புறம் பயங்கர டிமாண்ட் ஆயிரும். கண்டிப்பா நான் அவரோட ப்ரொஃபைல் சோ டெஃபினெட்லி அவரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தா அவர் தூங்க விட மாட்டாங்க யாரும். விட மாட்டாங்க தெரியும். நம்ம ஆக்சுவலா எனக்கு என்ன தெரியுமா, நிறைய பேர் வந்து ஒண்ணுமே தெரியாம வேலை செய்யறாங்க. அதுதான் ரொம்ப வருத்தம். ஒண்ணுமே தெரியாம 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. என்னைய சொல்லலையே, நான் என்னைய சொல்றேன். நீங்க யாரையோ சொல்ற மாதிரி இருக்குன்ற மாதிரி. இல்ல சொல்றேன். பிகாஸ் என்னன்னா இப்ப நான் ஏன் மத்தவங்க போறீங்க, நானே எடுத்துக்கங்களேன். நானே வந்து எதுக்குதான் 1 லட்சம் சம்பளம் வாங்கினே தெரியல எல்என்டில அப்பெல்லாம் இருக்கும்போது. ஓகே, இட் இஸ் ஆக்சுவலி லெட் அஸ் பி வெரி டிரான்ஸ்பரண்ட். எனக்கு பிகாஸ் என்னன்னா நிறைய பேத்துக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். பிகாஸ் I feel like lot of people are struggling in the market and wasted காசை ஸ்பெண்ட் பண்றானுங்க. நான் பாத்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு வந்து எனக்கு தெரியும். என்கிட்ட படிக்க வரும்போதே எனக்கு தெரியும் இவன் படிப்பான் படிக்க மாட்டான்னு தெரியும். அவன் ரொம்ப கஷ்டப்படுறான்னு வச்சுங்க, அவன் நான் ஃப்ரீயாவே சொல்லி தருவேன். Because I know like he can actually do miracles. ஆனா கொஞ்சம் ஏன்னா தான் வச்சுங்க, அவனுக்கு காசு அவனை அனுப்பவே மாட்டேன், விடவே மாட்டான் கிளாஸ்க்குள்ள. ஓகே, ஸோ அதனால we can help a lot. We can help a lot of people. ஸோ அதனால நான் சொல்றேன். சூப்பர் ஜி, லெட்ஸ் மூவ் ஆன். நிறைய பேர் டவுட்ஸ் இருக்குன்னு பிக் பண்ணி. ஓகே பிரதர், மதன்ராஜ் தேங்க்ஸ் ஃபார் ஷூர் பாலாஜி. கண்டிப்பா லிங்க்ஸ் எல்லாமே நான் குரூப்ல ஷேர் பண்றேன். தேங்க்ஸ் a lot. உங்களோட क्वेश्चन ரியலி இட்ஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் மதன்ராஜ். நெக்ஸ்ட் தேங்க் யூ. கேக்குதா சார்? கேக்குது வாய்ஸ்? எஸ் சார், நான் இப்போ வந்து பிடெக் ஐடி 3rd இயர் படிக்கிறேன் சார். 6 செமஸ்டர் படிக்கிறேன் சார். கேக்குதா? கேக்குது மதன்ராஜ், சொல்லுங்க. கோ ஹெட். ஓகே சார். இப்போ வந்து நான் எங்க வீட்டுல நான் சார் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். ஸோ எனக்கு வந்து என்னன்னா எதெல்லாம் படிக்கணும் அது எதுவுமே ஒரு கிளியராகவே இல்லை சார். நானும் கேட்டேன், பட் ஆனாலும் ஒரு கிளியரா பெர்ஸ்பெக்டிவ் இல்லை. ஐடி இண்டஸ்ட்ரீஸ்லாம் எதாவது எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா எதெல்லாம் படிச்சா ஃபியூச்சர்ல இப்போ நான் ஒரு 3rd இயர்லேயே 6 செமஸ்டர்லேயே வந்து சாரி 4th இயர்லயே ஜாப் வாங்குற மாதிரி, இல்லைன்னா ஆஃப்டர் 4th இயர் ஃபைனல் இயர் முடிச்சுட்டு போய் ஜாப் வாங்குற மாதிரி என்னெல்லாம் படிச்சா நல்லா இருக்கும்னு சொல்றீங்களா சார்? கண்டிப்பா ராஜா அதுக்கு தான் இருக்காரு. ராஜா ப்ளீஸ். எது இவன் நம்ம கேட்டகரியே கிடையாது, நீங்க சொல்லுங்க. இவன் அப்புறமேட்டு உங்களுக்கு சொன்னதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். இல்ல ஸோ என்னன்னா நீங்க வந்துட்டு பிளான் பண்ணுங்க. எப்படி பிளான் பண்ணுன்னா மோகன்ராஜ், பேசிக்கா நீங்க 3rd இயர்ல இருக்கீங்க. ஸோ நீங்க 2 திங்ஸ் மெயினாக பிளான் பண்ணணும் சொல்லுங்கள். ஒன்று வந்து நீங்கள் உங்கள் நாலேஜை வளர்த்துக்கோங்க. அண்ட் லைக் இன்னொன்று வந்து என்ன பண்ணுங்கன்னா விசிபிலிட்டியே இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதுதான் நான் பார்க்குறதுல நெட்வொர்க்கிங் அண்ட் விசிபிலிட்டி, இது 2 தான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் பார்க்குறதுல இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது.
பிகாஸ் பீப்புள் ஆர் ரீச்சிங் அவுட். லைக் நம்மள மாதிரி இப்போ நான் ஒர்க் பண்ணிருக்கோம், ராஜா ஒர்க் பண்ணிருக்கோம், நம்மளாம் வந்து வி ஆர் ரீச்சிங் அவுட் டு பீப்புள். லிங்க்டின், அவங்களோட லிங்க்டின் இதுல எல்லாம் போயிட்டு இதே மாதிரி நாங்கள் ஜஸ்ட் நத்திங், ஒரு பெரிய இதில் நாங்கள் வி ஆர் நத்திங், வேறு ஏதோ ஓரத்தில் தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி தெர் ஆர் ஃபியூ, நிறைய பேர் வந்துட்டு லிங்க்டின்ல நீங்கள் ரீச் அவுட் பண்ணுங்க, உங்களோட இதுக்கு ரீச் அவுட் பண்ணுற மாதிரி ரீச் அவுட் பண்ணுங்க. நீங்கள் யூஆர் ஆல்ரெடி அட்டெண்டிங் திஸ் கைண்ட் ஆஃப் செஷன், ஸோ இட் இஸ் ரியலி குட் திங், குட் ஸ்டார்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய அட்டன் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு நெட்ஒர்க்கை பில்ட் பண்ணுங்க. ஸோ நிறைய ஜாப்ஸ் அதுலேருந்து வர வாய்ப்பு இருக்கு. அண்ட் டூ சம் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ நான் என்னோட காலேஜ் சைடில் என்ன பண்ணேன்னா, நான் ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணேன். இட்ஸ் நாட் லைக் எனக்கு வேலை கிடைக்கணும்னு ப்ராஜெக்ட் பண்ணல, ஒரு ஜாலியாக பண்ணிட்டு இருந்தேன் அந்த ப்ராஜெக்டை. ஸோ இன்னும் 2-3 பேர் கிட்ட சேர்ந்து பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆப்டிடியூட் கிளியர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ரவுண்ட் போனோடனே அந்த ப்ராஜெக்ட்டை பார்த்துட்டு எனக்கு அவங்க வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ தே செலக்டட் இந்த டெக்னிக்கல் ரவுண்டு. ஸோ அது எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஓவர் திமிர் வந்து ஃபைனலில் ஹெச்ஆர் ரவுண்டில் போயிட்டு சொதப்பிட்டேன், என்னை அனுப்பிச்சி விட்டாங்க. அது ஒரு விஷயம். பட் அதுவும் இருக்கக்கூடாது. ஸோ ஆல்வேஸ் ப்ரிப்பேர், உங்களோட நாலேஜ் ப்ரிப்பேர் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுங்க. லிங்க்டின்ல போடுங்க. அதுக்கப்புறம் கிட்டப்ல உங்களோட ஒர்க்கை ஆட் பண்ணுங்க. ட்ரை டு புட் சம் பிளாக்ஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ். ஸோ இந்த இதில் பண்ணிட்டு நெட்ஒர்க்கை கிரியேட் பண்ணுங்க. இது ஒரு மெயினான இது வேலை கிடைக்கிறதுக்கு. தென் ப்ளஸ் நீங்கள் எதை வேணால் பண்ணலாம். யூ கேன் வாட் எவர் இன்ட்ரெஸ்ட் யூ. நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு டேட்டா சயின்ஸ் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா, ஓகே யூ கேன் டூ சம்திங். ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்க, இல்லை எடுத்து பண்ணுங்க, படிங்க, டூ சம்திங் லைக் தட். இல்லை டேட்டா இன்ஜினியராக அது பண்ணுங்க, டெவாப்ஸா எதனாலும் பண்ணலாம். பட் பேசிக்ஸில் யூ ஹாவ் டு பி வெரி கிளியர். பிகாஸ் பேசிக்ஸ் தெரிஞ்சதுன்னா யூ கேன் கோ எனி ஜாப். அதேமாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஜாப் வருதுன்ற போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லைங்க நான் வந்து டேட்டா இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், ஆல்ரெடி நான் கோர்ஸ் படிச்சிட்டேங்கண்ணா, அதனால் டேட்டா இன்ஜினியரிங் ஜாப் வந்தால் மட்டும்தான் நான் போவேன், இல்லைன்னா வேறு ஜாபுக்குலாம் போக மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் அந்த இன்டர்வியூக்கே போக மாட்டாங்க. ஸோ தட்ஸ் நாட் இட் ஷுட் பி. நீங்கள் எதுக்கு வேணால் போக ரெடியாக இருக்கணும். ஸோ யூ ஷுட் பி கோ எனிதிங், கோ ரெடியாக இருக்கணும். அண்ட் எடுத்த உடனே டேட்டா இன்ஜினியருக்கு போகணுன்ற மாதிரியே நீங்கள் படிக்காதீங்க. என்ன கேட்டால் லேர்ன் பேசிக்ஸ். இப்போ வந்து என்னன்னா, இப்போ எஸ்கியூஎல் வந்து எஸ்கியூஎல் ஒன்று இருக்குது சிம்பிளாக. இது வந்து 20 வருஷமா இருக்கு, கரெக்டா? இப்பவும் படிச்சுட்டு இருக்காங்க. இப்பவும் எஸ்கியூஎல் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ கிளவுட் வந்துருச்சு, அது வந்துருச்சுன்றாங்க. பட் லினக்ஸ் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியல, கரெக்டா? லினக்ஸ் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? நம்மளும் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்தது லினக்ஸ், ஐ திங்க் ஸோ. ஸோ நானும் அப்படியே 2K கிட்ல சேர்ந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு. பட் ஸ்டில் இந்த மாதிரி பேசிக்ஸ் என்னைக்குமே வந்து அழியாது, நெட்வொர்க்கிங் எல்லாமே. ஸோ இதெல்லாம் நீங்கள் காலேஜில் இருக்கும்போது நல்ல ஒரு எஃபர்ட் எடுத்து படிங்க. யூ கேன், என்ன டெக்னாலஜி மேலே வந்தாலும் யூ வில் ஈஸிலி ஏபிள் டு கோ த்ரூ. நெக்ஸ்ட் இது போயிடலாம். இப்போ ஏஏ வந்தாலும் இட் இஸ் நத்திங் பட் ஈஸியாக நீங்கள் அதுக்குள்ளே வந்துடலாம். ஸோ இதெல்லாம் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக யூ வில் கெட் அ ஜாப். அதனால ஜாபுக்கு யூ டோன்ட் ஒரி அபவுட் ஜாப் அட் ஆல். இதை க்ளீனாக ப்ராசஸை ஃபாலோ பண்ணுங்க. 4th இயர்ல யூ வில் டெஃபினெட்லி கெட் அ ஜாப். அண்ட் எப்படி ஜாப் வரும், இட்ஸ் ஆல் டசன்ட் மேட்டர். ஏன்னா நெட்வொர்க்கில் இருக்கும்போது எப்படி வேணால் வரலாம். ஸோ இந்த இதில் யூ கீப் ஒர்க்கிங். இதுதான் தட்ஸ் வாட் மை என்னோட பாயிண்ட்ஸ். ஓகே. மதன்ராஜ் தானே? எஸ். எஸ் சார். மதன்ராஜ் தம்பி, நீ வந்து இப்போ ஃபைனல் இயர் படிக்கிற, கரெக்டா? ஆமா சார். ப்ரீ ஃபைனல் இயர் சார். ப்ரீ ஃபைனல் இயர், தேர்ட் இயர். தேர்ட் இயர். ஆறு அவன் என்ன கேட்கறான்னு தெரியுமா? நான் ஃபைனல் இயர் வச்சு முடிஞ்சவனே எனக்கு வேலை வந்துருன்றான். வேலையை பார்க்காத, படிக்கிற வழியை பாடுறா. அவன் கேட்கறதே அதுதான், நான் ஃபைனல் இயர் முடிச்ச உடனே நான் வேலைக்கு போயிடணும் அப்படின்றான். தம்பி இங்க பாரு, நீ இப்ப யோசிச்சு பாரு. இப்போ நீ ஃபைனல் இயர் படிக்கிற, சரியா? ஃபைனல் இயர் படிச்சுட்டு போற. இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன், ஓகே? நீ என்கிட்ட இன்டர்வியூக்கு வர. நான் ஃப்ரெஷர் இன்டர்வியூன்னு கூப்பிட்டா மட்டும்தான் நீ வருவ. இன்டர்வியூ நான் கான்டாக்ட் பண்ணனா எக்ஸ்பீரியன்ஸ் நான் எடுப்பேனா ஒன்னு எடுப்பேனா? நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன், உன்னை எப்படி நான் கன்சிடரே பண்ண மாட்டேன், கரெக்டா? நீ பிராக்டிகலா பேசு. உன்னை கன்சிடர் பண்ணனா பண்ண மாட்டேனா? பண்ண மாட்டேன் சார். பண்ண மாட்டேன். ஓகே, so you should be very practical. Okay, நான் it is not like I'm actually hurting you because உன் இடத்துல தான் நான் இங்க வந்திருக்கேன். ஓகே, so என்ன பிரச்சனைனா, நீ வந்து you can be an expert. நீ வந்து அப்துல் கலாமாவே இருந்தாலும் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா தான் வேலைக்கு எடுப்பான். இது வந்து ஜெனரல். கரெக்ட் சார். இது ஜெனரல். அதுதான் ஆறு என்ன சொன்னாரு, நீங்க நெட்வொர்க்கிங் வளர்த்துக்குங்க. நெட்வொர்க் வளர்த்தினா இப்ப நீங்க இது இப்ப நீங்க அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்றீங்க இல்லையா, this is a kind of experience which nobody is going to get. கரெக்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய வளர்த்துக்குங்க. ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த மாதிரி நிறைய வளர்த்துக்க ஏதாவது ஒரு வேலைக்கு போயிரு, ஏதாவது ஒரு வேலை. ஓகே, யூ ஷுட் நாட் ஆக்சுவலி ஸ்டிக் டு தட். ஓகே, ஐ நீட் டு கோ டு சாஃப்ட்வேர் ஒன்லி பிகாஸ் எவ்ரிதிங் இஸ் a job. யூ ஷுட் ஹேவ் தட் எக்ஸ்பீரியன்ஸ், யூ ஷுட் ஹேவ் தட் ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் நான் சொல்லுவேன். ஓகே, because end of the day நீ முடிக்கும் போது you guys have a lot of opportunities as of now. You guys have campus interview, you guys have off campus interview. இதெல்லாம் எதுவுமே கிடைக்கல அப்படின்னா டெஃபினட்டா நீ வேலை தேடு, ஏதாவது ஒரு வேலை, even if it is a BPO. Because if you got a chance to work in BPO, you can increase your English knowledge, which is what I have done. Okay, which is what I have done.
You don't consider, okay, if I go to BPO, I'm choosing my engineering skills. No. If you're going to BPO, you are actually improving your vocabulary, you are improving your cooperative experience. புரியுது. நான் சொல்றது புரியுதா? Everything is a புரியுது job. சார். நான் எப்படி Everything is a கேட்கிறேன்னா job. சார். நான் எப்படி கேட்கிறேன்னா, இப்போ எங்க காலேஜ்ல வந்து ஒரு 10 கம்பெனிஸ் கிட்ட வருவாங்க சார். ஸோ அதுக்காக நான் இப்ப ஆப்டிடியூட், கோடிங்லாம் ப்ரிப்பேர் ம். பண்றேன். ஸோ இருந்தாலும் நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடண்ட் சார். ஃபுல்லா நான் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ண முடியல. அதாவது கரெக்ட்டா சால்வ் பண்ண முடியல. ஸோ அதான் உங்கள்ட்ட ஒரு ம். டிப்ஸ் கேட்கிறேன். ஓகே. ஏதாவது அதாவது எப்படி? இப்ப எனக்கு சொன்னோம்னா உனக்கு தெரியும் ஆப்டிடியூட்ல ஆர்எஸ் அகர்வால் இருக்காங்க. நான் தான் படிச்சேன். ஆ. ஆர்எஸ் அகர்வால் இருக்கான். அத ஆ. படிச்சுக்கோ. அப்புறமேட்டு ஆரு சொன்ன மாரி ஏதாவது ப்ராஜெக்ட் எடு. பைத்தன் ப்ராஜெக்ட் பிகாஸ் பைத்தன் இஸ் த பேசிக் ஒன். வாட் எவர் திங்ஸ் ஆர் கமிங். நீ இப்ப ஆர்டிஃபிஷியல் ஆ. இன்டெலிஜென்ஸ் எடுத்துக்கோ, சாட் ஜிபிடி எடுத்துக்கோ, ஜெனரேட்டிவ் எடுத்துக்கோ, என்ன இருந்தாலும் பேசிக் தான் மஸ்ட். ஓகே. ஆமா சார். பேசிக் கரெக்ட் தான். சார். நீ சாட் ஜிபிடில நீ ஏதாவது ஒரு கோடு போட்டனா, அவன் கரெக்ட்டா தான் சொல்லுவான்னு நம்பிக்கையே கிடையாது. தப்பா கூட சொல்லுவான். ஆமாங்க சார். ஓகே. யூ ஜஸ்ட் நீட் டு பிகாஸ் அது நீ தப்பா சொல்றான்னு முதல்ல உனக்கு வந்து யூ ஷுட் ஹேவ் த நாலேஜ் இல்லையா? நீ படிக்கலாம் அந்த நாலேஜே வராது. ம். நான் சொல்றது ஆமா. புரியுதா? கரெக்ட் நீ சார். படிச்சா தான் அந்த நாலேஜ் அவன் தப்பா சொல்றானே நீ படிச்சா தான் உனக்கு தெரியும். கரெக்ட்டா? ஆமா சோ சார். யூ ஜஸ்ட் மேக் தீஸ் யுவர் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் as actually you learn everything. Python, SQL, பேசிக் எல்லாத்தையும் படி. அதான் சார் இந்த ஓகே. பேசிக் மட்டும் சொல்றீங்களா? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் அது மட்டும் நான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்பேன் சார். அத கொஞ்சம் மட்டும் யூஸ்ஃபுல்லா படி. அத மட்டும் படி. இப்ப நீ அது. மோர் ஆர் லெஸ் கான்சன்ட்ரேஷன் வந்து நீ ஆப்டிட்யூட் கிளியர் பண்ணணும். ஓகே. ஆ பிகாஸ் சார். டெக்னிக்கல் இஸ் சம்திங் டிஃபரெண்ட். ஆப்டிட்யூட் இஸ் சம்திங் டிஃபரெண்ட். ஓகே. சோ கரெக்ட் சார். ஆப்டிட்யூட் நீ இது பண்ணிட்டு ஜஸ்ட் ஆக்சுவலி பிகாஸ் இஃப் யூ வாண்ட் டு கிளியர் த கேம்பஸ் இன்டர்வியூ இல்லையா? தி ஃபர்ஸ்ட் விண்டோ இஸ் ஆமா ஆப்டிட்யூட். சார். அதுக்கப்புறம் தான் உனக்கு டெக்னிக்கல் ஆமா இன்டர்வியூவே. சார். கோடிங். கரெக்ட்டா? ஆமா நீ சார். ஆப்டிட்யூட் கான்சன்ட்ரேட் கரெக்ட் பண்ணிட்டு சார். ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணு. இப்ப நீ GitHub ஆறு சொன்ன மாரி GitHub எடுத்துட்டனாவே ஏகப்பட்ட ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட் இருக்கு. சிம்பிள் ப்ராஜெக்ட் எஸ் ஏதாவது சார். ஒன்னு பண்ணு. ஒரு டேட்டாபேஸ்ல இருந்து டேட்டாவ எடுத்து ஓகே சார். ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி மறுபடியும் அத இதுல எழுது. லோக்கல்ல எழுது. ஓகே. சோ அந்த மாரி ஓகே சார். ஏதாவது டேட்டா இன்ஜெக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணு. டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணு. which will ஏன்னா அதத்தான் நாங்க இங்க பண்ணிட்டு இருக்கோம். ம். ஓ. கரெக்ட். சரியா? அதத்தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நாங்க பெருசாலாம் பண்ணல. அதத்தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் வந்து அட்வான்ஸ்டா பண்ணிட்டு இருக்கோம். சோ திஸ் இஸ் மை கைண்ட் ஓ. ஆஃப் அட்வைஸ் டு யூ. எஸ். இன்னொன்னு ஆ. ஜஸ்ட் இன்னொன்று ஆப்டிடியூட் டெஃபினெட்லி நம்ம படிக்கணும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் திங்க் அபவுட் ஃப்ரம் த அதர் எண்ட். ஒரு பிளேட்டை திருப்பிட்டு இப்போ இன்டர்வியூவர் இருக்காங்க. இப்போ வந்து ஒரு ஆஃப் கேம்பஸ் போகிறோம். ஒரு 50 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபைனலில் ஒரு 20 பேர் வந்துட்டாங்க. ஸோ நம்ம ஆ. அதில் ஸ்டாண்ட் அவுட் பண்ணணும்னா என்ன ஸ்டாண்ட் அவுட் பண்ணணும்னா யூ ஹவ் டு ஷோ த இன்டென்ட். ஓகேங்க, நான் ஓனாகவே நான் அந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்கேன். நான் பைத்தானில் பண்ணியிருக்கேன், இது பண்ணியிருக்கேன், ஒரு ஃபுல் ஸ்டாக் பண்ணியிருக்கேன். வெதர் இட் மே பி ஃபெயிலியர் ப்ராஜெக்ட், இட் டசன்ட் மேட்டர். பட் நான் ஒரு 200 மணி ஆ. நேரம் போட்டு ஐ டிட் எஃபர்ட் போட்டு ஒரு இதை கொண்டு வந்திருக்கேன். ஐ டிட் இட். அதை உங்களுக்கு ஷோகேஸ் பண்ணுறேன். இட் மேபி ஒரு கிராப்பி ஹலோ வேர்ட் ப்ரோக்ராமாக கூட இருக்கலாம். இட் டசன்ட் மேட்டர். பட் ஐ ட்ரைட். ஆ. இந்த இது இருக்கும்போது ஓகே மதன்ராஜ் எடுக்கலாம்ப்பா நம்ம. தட்ஸ் வார் த டிக் கோஸ். அங்கே தான் நம்ம எட்ஜ் வரும். ஏன்னா எவ்ரிபடி கேன் டூ எனி திங் ரைட். இப்போ ஆப்டிடியூட் எல்லாமே பண்ணிடலாம். திஸ் இஸ் வேர் வி நீட் டு மேக் எட்ஜ். அங்கே தான் அந்த ஃபைனல் எல்லாமே நம்ம வந்து எல்லாம் செல்னு சொல்லுவோம். ஃபைனல் இது நம்ம அங்கே யூ கிரியேட் தட் ஒன். அதில் ஒர்க் பண்ணுங்க. ப்ராஜெக்ட் டூ சம் ப்ராஜெக்ட் ஷோ கேஸ். இது ரெண்டும் பண்ணீங்கன்னா யூ ஷோ த இன்டென்ட். அதுதான் மெயின். ஓகே சார். அந்த பேசிக் மட்டும் சொல்றீங்களா சார்? லிஸ்ட் அவுட் பண்றீங்களா? பைத்தான், SQL, வேற பைத்தான், லினக்ஸ், அதுக்கப்புறம் SQL, லினக்ஸ் இது 3 தான் பேசிக்ஸ். நெட்வொர்க்கிங் சாரி இது 4 பேசிக்ஸ். இது 4 ஓகே பண்ணீங்க. சார். ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு வாட் எவர் உங்களோட இன்ட்ரெஸ்ட். அதான் உங்க ஃபைனல் இயர்ல ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருப்பீங்கல்ல. ஸோ அது ஆமா சார். டூ இட் இன் தேர்ட் இயர்ல ஐடியா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்க. அண்ட் தயவு செஞ்சு வெளியில எல்லாம் கொடுத்து ப்ராஜெக்ட் பண்ணாதீங்க. ஓனா பண்ணுங்க. ஒரு மொக்க ப்ராஜெக்ட்னாலும் பண்ணுங்க, ஓனா பண்ணுங்க. ஸோ தட்ஸ் ஆல் திங். ஓகே சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஷோர் மதன். தேங்க்யூ. லைக் ரியலி இட்ஸ் குட் திங். நாங்கள் நெக்ஸ்ட் தமிழ் மூவில வந்து நீங்க சொல்லுங்க எனக்கு வேலை கிடைச்சிச்சுன்னு சொல்லணும். தட்ஸ் ஆல் ஐம் கவுண்டிங். ஸோ தேங்க்யூ. சூப்பர். நெக்ஸ்ட் அருண். ஜி. ஏன்னா ஒரு 3 வருஷமா வெப் டெவலப்பரா இருக்கேன். PHP வெப் டெவலப்பரா. ரீசெண்டா ஸ்விட்ச் பண்ணேன் ஒரு கம்பெனிக்கு. அதுலயுமே வெப் டெவலப்பரா தான் ஸ்விட்ச் பண்ணேன். நெக்ஸ்ட் நான் ஸ்விட்ச் பண்றப்ப வெப் டெவலப்பரா போறதுனால இல்ல வெப் டெவலப்பர் வித் PHP போறதுனால இல்ல வேற ஏதாச்சும் ஒரு டொமைன்ல போறதுனாலதான். ஏன்னா சீனியர்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஒரே டெக்னாலஜி இருக்காத, டொமைன் மாறிக்கிட்டே இருக்கட்டும். அப்பதான் உன்னோட ப்ரொஃபைல் வேல்யூ ஆகும். அப்பதான் நீ கேட்கிற சம்பளமும் கொடுப்பாங்க. சாரி நெகோசியேஷன் நல்லா பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இதே உண்மை. அதான் சீட் அவுட். ஓகே, நல்ல அவுட். ராஜா ப்ளீஸ் கோ ஹெட். ஓகே. ஸோ அருண் PHP டெவலப்பரா எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? அரௌண்ட் 3 years.
3 years experience. You are very strong in PHP. கரெக்ட்டா? ஆமா ஆமா எல்லாமே ஓகே. தெரியும். ஓகே, ஃபைன். இப்போ PHP எல்லாமே தெரியும் அப்படின்னா, ஆக்சுவலா யூ கேன் இப்ப நம்ம சம்பளம் மட்டும் தான் நமக்கு வேல்யூ. நம்ம ஒண்ணும் பெருசாலாம் கண்டுபிடிக்க போறதில்ல எதுவுமே. கரெக்ட்டா? நமக்கு சம்பளம் வேணும். ஆமா ஆமா கரெக்ட்டா? சோ உங்க சீனியர்ஸ் சொல்றது ஆமா கரெக்ட் தான். இட் இஸ் நாட் லைக் they have actually showed you the wrong path. கிடையாது. They have showed you the correct path only. சோ எனக்கு PHP தெரியுமானா எனக்கு தெரியாது. சீரியஸா எனக்கு ஓகே அந்த ஃப்ளேவர்ல எனக்கு வெப் டெவலப்பிங்னா எனக்கு என்னன்னே தெரியாது முதல்ல. எனக்கு ஹையஸ்ட் டெவலப்மென்ட் என்னன்னா HTML மட்டும் தான் எனக்கு தெரியும். ஓகே. சோ ஓகே PHP இஸ் a skill which actually நம்ம இதுல டிமாண்ட் இல்ல. பட் ஆனா அப்ராட்லலாம் பயங்கர டிமாண்ட் PHP. ஓகே. சோ இங்க நீங்க இருக்கணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு சொல்றேன். ஏன்னா என்கிட்டயே ஒரு 2-3 PHP டெவலப்பர் வந்து டேட்டா இன்ஜினியரா கன்வெர்ட் ஆகி போயிருக்காங்க. சோ அதனால என்ன கேட்டீங்கன்னா நீங்க இங்க இருந்து யூ ஹேவ் டு earn அப்படின்னா டெஃபினட்டா உங்க சீனியர் சொல்ற மாதிரி யூ ஹேவ் டு சேஞ்ச் யுவர் டொமைன். இங்க இருந்து போகணும்னா இல்ல நான் வந்து அப்ராட் போயிட்டு நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னா தென் இட் இஸ் ஃபைன் டு கோ வித் PHP. பிகாஸ் எல்லாருமே டேட்டா இன்ஜினியர் ஆயிட்டீங்கன்னா PHP யார் பாப்பா? எஸ் ரொம்ப டிமாண்ட். PHPக்கு டிமாண்ட் இருக்கு. ஆனா அது ஓகே. டெக்னாலஜி ரொம்ப ஓல்ட் ஆயிட்டதுனால ஆமா, நிறைய ஜாபே வரல ப்ரோ. எல்லாமே பழைய ப்ராஜெக்ட் அது அதுல மட்டும் அதைத்தான் தான் நான் வருது. சொல்றேன். அதுலதான் அவங்க சீனியர் கரெக்டா சொல்லிருக்காங்க. நான் சொல்றேன் என்கிட்டயே PHP இருக்காங்க, டேட்டா இன்ஜினியர் கன்வெர்ட் பண்ணிருக்காங்க நான் சொல்றேன். ஓகே ஸோ மோஸ்ட் டிமாண்டிங் ஓகே ஜி அப்படின்னு நீங்க எடுத்துட்டோம்னா எனக்கு தெரிஞ்சு பிகாஸ் டு மை நாலேஜ் இட் இஸ் டேட்டா இன்ஜினியரிங். ஓகே. ஓகே இட் இஸ் வாட் ஐ கேன் சஜஸ்ட் ஃபார் யூ. ஏன்னா 3 years எக்ஸ்பீரியன்ஸ் வச்சீங்கன்னா நீங்க அசால்ட்டா கன்வெர்ட் ஆகலாம் டேட்டா இன்ஜினியரா. ஒன்லி திங் இஸ் தட் யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் யுவர் டைம். அதுதான் ஒரு மெயின். ஷூர் கண்டிப்பா. ஓகே AWS DevOps ஆனா also இன்டர்வியூ equally ப்ராசஸ் அப்ப மார்க்கெட்ல நல்லா இருக்கு. ப்ளீஸ் கோ. ஓகே ஓகே ஜி. ஜி இன்னொன்னு இப்ப இன்டர்வியூ ப்ராசஸ் 2 ப்ரொஃபைல் வருது அப்படின்னா அதுல 2 ப்ரொஃபைல்ல யார் நிறைய மல்டி டொமைன்ல வேலை பார்த்துருக்காங்க அவங்கள தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்களா? அந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்ட்ராட்டஜி இருக்கா? தம்பி அதெல்லாம் கணக்கே கிடையாதுடா. அதெல்லாம் நம்ம மாத்திக்கலாம்டா. அதெல்லாம் பிரச்சனையே அதெல்லாம் கிடையாதுடா. கணக்கு. நீ ஏன்டா அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்க? நான் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாதவனே மாத்திக்கிட்டு இருக்கேன். நீ இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வச்சிருக்க. இல்ல அதாவது டிபெண்ட்ஸ். எவ்ரிதிங் இஸ் ஓகே டேட்டா. எவ்ரிதிங் இஸ் டேட்டா. சரியா? இப்ப நீ உன்னோட ஓகே எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னோன்னு வச்சுக்கேன். நான் அதுல டேட்டா இன்ஜினியரிங் சூப்பரா அதுல இது பண்ணுவேன். அதுல டேட்டா இன்ஜினியரிங் சூப்பரா நான் ஃபிட் பண்ணி தம்பி இதுதான் ஒரு ரோல், ஒரு ரெஸ்யூம் இதுதான் அப்படின்னு மாத்தி விட்டுருவேன். அந்த ஸ்கில்ஸை நான் உனக்கு எக்ஸிபிட் பண்ணி விட்டுருவேன். தென் யூ வில் grow as a successful data engineer. நான் சொல்றது புரியுதா? நீ மல்டி டொமைன்ல ஒர்க் ஆனா பண்றேன்னா அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதுதான் ஆ, நான் சொல்றேன். இப்ப அதுதான் நான் உனக்கு சொல்லல ஸ்டார்டிங்கே தம்பி டேட்டா இன்ஜினியர் வந்துடுறான்னு. ஏன்னா நீ உன் பேச்சுலயே எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் டுவர்ட்ஸ் கோடிங் அண்ட் ஆல் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. சரியா? ஸோ அதான் நான் சொல்ல வரேன். நீ PHPல இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நீ அப்ராட்ல தான் போகணுமே தவிர ஹியர் யூ கேன் நாட் ஆக்சுவலி கெட் மோர் சேலரி. இது என்னன்னா என்னோட விசிபிலிட்டி வச்சு ஓகே சொல்றேன். ஓகே மேபி இது தப்பா கூட இருக்கலாம். எஸ் என்னோட எஸ் விசிபிலிட்டி வச்சு நான் சொல்றேன். கரெக்ட் கரெக்ட். இந்த இதெல்லாமே நம்ம எங்களோட விசிபிலிட்டி சொல்கிறோம். தட் இஸ் ஆல்சோ டிஸ்க்ளைமர். அண்ட் என்னோட ஆமா. இது பார்க்கும்போது எஸ் AWS DevOps also ஈக்குவலி குட். அதுக்கும் ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்குது. இஃப் யூர் நாட் இன்ட்ரெஸ்டட் கோடிங் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அண்ட் இஃப் யூ ஃபீல் கோடிங் வருங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இஃப் யூ ஃபீல் ஜாரு தட் வே இவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? கோடிங்லாம் வந்து நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கோடிங்லாம் வந்து புத்திசாலி தான் அடிப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ அப்படிலாம் நான்லாம் ஒண்ணுமே இருக்கவே கூடாது. கிடையாது. அப்படி கிடையாது. அ- இல்ல அப்படிலாம் அப்படி ஒண்ணுமே இல்ல. இல்ல. ஏதாச்சும் ஒன்று இல்லை கோட் பண்ணணும்னு டக்குன்னு நம்ம அவுட்புட் பார்த்துடலாம்ல. அதனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கு. அதான் ஒண்ணு. கரெக்ட் அதான் இப்போ கண்டிப்பாக. ஈஸியா கோடிங் கத்துக்கலாம். நான் சீரியஸா சொல்றேன். ஈஸியா கோடிங் கத்துக்கலாம். The way you learn is more important. இல்லைண்ணா இல்லை அதுதான் ஏன்னா மேட்டர். PHP இருக்கிறதுனால ஐ பிலீவ் he should be good in coding. ஸோ ஆமா PHP கண்டிப்பா. ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூ கேன் ஸ்விட்ச் எனி திங் அருண். Yeah, you லைக் can switch any. டேட்டா Of இன்ஜினியரிங் course, or you have all AWS. the eligibility. You have all the eligibility. ஓகே ஜி. ஓகே தேங்க்ஸ் அருண். ஓகே ஜி. ஒரே ஒரு டவுட் சின்னதா ம் முடிச்சிடுறேன். இது ஒண்ணே நம்ம கேட்டுக்கலாமா ஜி? கேளுங்க கண்டிப்பாக கேளுங்க. ஓகே. இப்போ ரீசெண்டா அந்த யூடி பாட்ஸ் எல்லாம் பார்த்து அந்த ஸ்கேலர் ஆர்டர் இருக்குல்ல அதை பார்த்து அவங்கள ரீச் அவுட் பண்ணேன். அவங்க வந்து சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு 26 LPA பேக்கேஜ் எல்லாம் எடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. இது இஎம்ஐ ஆப்ஷன் அப்படிங்கிறாங்க. அது ஸ்கேமா இல்ல உண்மைதானா? எப்படி இது 26 LPA எல்லாம் நான் இமேஜின் கூட பண்ணது இல்ல. ஏன் எக்ஸ்பீரியன்ஸுக்கு சொல்றாங்க? இல்லை ஜி. ஸோ ஒன்று தான் யாருமே இப்போ வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறத டோன்ட் பிலீவ். அவங்க சொல்கிறதா எடுத்து தந்துடுவாங்கன்னு நம்பாதீங்க. இது ஸ்கேலராக இருக்கட்டும் யாராக வேணா இருக்கட்டும், நானே சொன்னாலும் நம்பாதீங்க. இட் இஸ் நாட் ட்ரூத். யாராலுமே அப்படிலாம் எடுத்து கொடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன கால்குலேஷன் மட்டும் போட்டு பாருங்க, அவ்வளோதான். எப்போவுமே டோன்ட் ட்ரஸ்ட் தம். ஜஸ்ட் டூ த பிஸ்னஸ் கால்குலேஷன்.
இப்போ நீங்கள் போகிறீங்க, உங்களை மாதிரி ஒரு 100 பேர்கிட்ட அவங்க பேசியிருப்பாங்களா? 100 பேர்கிட்ட இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்களா? ஸோ 100 பேர் நான் 27 கண்டிப்பா எடுத்தேன் 27 எடுத்ததுன்னு சொல்லியிருப்பாங்களா? இன்னொரு 100 பேருக்கும் ஆமா வந்தாங்கன்னா 100 பேர்ல ஒருத்தனுக்கு எடுத்து கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அது அவங்க அந்த படிச்சவன் எஃபர்ட் போட்டு அவனோட இதை போட்டு அவனோட பேக்ரவுண்டு எல்லாம் ஒரு 7 கிரகங்களும் 7 திசையும் சேர்ந்து வந்த ஒருத்தனுக்கு அப்படின்ற மாதிரி அவனுக்கு கிடைச்சிருக்கும். அதை அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் 27 எடுத்து கொடுத்துட்டேன் பாருன்ட்டு லிஸ்ட் போடுவாங்க. ஸோ இது நாங்களுமே பண்றோம். நான் பண்ணலன்னு இல்லை. இப்போ நம்மளே 5 பேர் 10 பேர் படிக்கிறாங்கன்னா ஒருத்தனுக்கு ஆஃபர் கிடைச்சுன்னா அதை தான் போடுறோம். ஆஃபர் கிடைக்காத 9 பேர் நாங்கள் போடுறது இல்லை. ஸோ ஜஸ்ட் சி இதுதான் நீங்க பார்க்க வேண்டியது. ஸோ இப்போ ஸ்கேலார் போனீங்கன்னா 27 வாய்ப்பு இருக்கு. அப் டு அப்படின்ற அந்த டிஸ்கவுண்ட் எல்லாம் போடுற மாதிரி தான். இட் இஸ் பாசிபிள்னு உங்களுக்கு காட்டுறானே ஒழிய எடுத்து தந்துருவாங்க அப்படின்ட்டு அவன் சொல்றது அது மார்க்கெட்டிங்ல இருக்கிற வெளியில இருக்கிறவங்க பேசுறது. ஸோ டோன்ட் ட்ரஸ்ட் இட். நீங்க அதுக்காண்டி கிடைக்காதன்னா கிடைக்கும். பட் யாராலையும் வாங்கி கொடுக்க முடியாது. நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டின்றதை எடுத்துட்டு நீங்க பண்ணுங்க. ஸோ தட்ஸ் ஒன்லி திங். நீங்க படிங்க படிக்காம இட் டசன்ட் மேட்டர். பட் வி ஹாவ் டு பி ரெஸ்பான்சிபிள். ராஜா இது ஓகே அருண் நான் இது மேட்டர் கரெக்டா ஒன்று சொல்றேன். என்னன்னா வேற யாரும் கிடையாது, வேற யாருமே இல்லை, என் தம்பி தான். ஓகே என் கசன் பிரதர் தான். 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நான் தான் போட்டேன். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி தான் நான் தான் போட்டேன். எவ்வளோ வந்து சேலரி வாங்கியிருப்பான்னு நினைக்கிறீங்க? 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நான் போட்டதுக்கு வேற எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டேன். நான் சொல்லி கொடுத்தேன். He actually cleared the interview. How much salary you are expecting that he would have got? 10 LP வாங்கிருப்பாரு. அதான் கரெக்ட். 10 LPA. ஓகே 10 LPA வாங்கலாம். ஓகே ஒரு வருஷம் வேலை பார்த்தேன் அந்த கம்பெனில. ஓகே he actually interacted with me a lot. நான் அவனும் நிறைய பேசுவோம், நிறைய டெக்னாலஜி. இந்த கொரோனா டைத்துல தான் நான் நிறைய இது பண்ணுவோம், நிறைய சேலஞ்சஸ். அவன் கம்பெனி சேலஞ்சஸ் சொல்லுவான், நான் அதை சார்ட் அவுட் பண்ணுவேன். ஸோ he started exploring a lot. ஒரு வருஷம் அந்த கம்பெனியை விட்டான். அடுத்த கம்பெனி ஜம்ப் பண்ணா எவ்வளவு ஆஃபர் வாங்கியிருப்பான்னு நினைக்கிறீங்க? 10 lakhs இருந்து எவ்வளவு ஆஃபர் வாங்கியிருப்பான்? 3 years எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ எவ்வளவு ஆஃபர் வாங்கியிருப்பான்? 18 LP வாங்கிருப்பாரு. He got 23 lakhs fixed. ஓகே He என்ன got கம்பெனி? 23 lakhs fixed. இது இனோவா சொல்யூஷன் சொல்லிட்டு இனோவா. இல்ல நம்பாம கேக்குறாரு. என்ன கம்பெனி சொல்லுங்க, நானும் இல்ல கேக்குறேன். ஆமா கரெக்ட் தான். இல்ல யாராவது நம்ப மாட்டானுங்க. இனோவா கம்பெனி நான் கூட இதுல கூட போட்டேன். இப்போ வந்து ஐடிபில வேலை செய்யறான் 26 lakhs. ஏன்னா அந்த கம்பெனி இழுத்து முட்டானுங்க. இனோவா அந்த ப்ராஜெக்ட் காலி. அவனை எடுத்த ப்ராஜெக்ட் காலி. சரி நானும் இதுல ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா என்னோட டீம்ல ஒருத்தர் நல்லா ஒர்க் பண்ணலன்ட்டு நான் வந்து லைக் நல்லா ஒர்க் பண்ணல நான் கன்சிடர் பண்ண ஒருத்தரை. ஸோ அவர் இந்தியாவில் இருந்துட்டு ஜாப் ஸ்விட்ச் ஆகுறாரு. அவர் 23 எவ்வளோ வாங்கிட்டு இருந்தார் கரண்ட் இதில். நெக்ஸ்ட் இது போறாரு. எவ்வளோ போயிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? நான் இத்தனைக்கும் என்னோட ஜட்மெண்ட் படி இஸ் ஓகே, நாட் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. எவ்வளோ போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சும்மா கெஸ் பண்ணுங்களேன். நீங்களே சொல்லிடுங்க ப்ரோ, எதை சொன்னாலும் தப்பா வருது. 30 வாங்கிட்டு இல்ல 30 சரி, LP. தப்பு ரேட்டுக்கே கிடையாது அருண். உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் தான். Expectation தானே? தப்பு உங்களை நீங்க Expectation தப்பு சொல்லி நாங்க கரெக்ட் 30 பண்ண எது ஒன்னாலுமே we just put the இல்ல number, எப்படின்னா அவ்வளவுதான். நம்ம தப்பு அவ்வளவுதான். கரெக்ட் அதெல்லாம் இதுல என்ன இருக்கு? எக்ஸாக்ட்லி Maximum யார் வேணா சொல்லலாம். ஒரு யார் 30 வேணா 30 கெஸ் பிளஸ் பண்ணலாம். வாங்கிருப்பாருங்களா? 41 வாங்கினார் ஜி. ஸோ 41 lakhs. ஸோ என்கிட்ட நான் நம்பல ஆக்சுவலி. இல்ல அது எந்த கம்பெனி? என்னஜி அது எந்த கம்பெனின்னு கேக்குறேன். நானே அதே அவர்கிட்ட கேள்வி. கேட்கல கம்பெனி. நீங்க ஆஃபர் கொடுங்க அப்படின்னு விட்டேன். அவர் யாரும் அதே வந்து கேள்வி. நான் நம்பல. அப்புறம் சரி உண்மையா எதுன்னு பார்த்தா எஸ் ரியலி 41 அவர் வேலையை விட்டாரு. இங்க இருந்து விட்டுட்டு போயிட்டாரு. ஸோ ஸோ அதான் நம்பர்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்க ரொம்ப சேலரி கொடுத்தா ரொம்ப ப்ரெஷர் தான், அப்படிலாம் கிடையாதுங்க. வாய்ப்பு இருக்கு. 40 வரைக்கும் நான் பார்த்துருக்கேன் ரியல் டைம்ல. ஸோ 27 அதிகம் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஜஸ்ட் கோ வித் இட். மார்க்கெட் இஸ் ரியலி குட். அதான் அருண். டெஃபினட்டாக சேலரி இவ்வளோ ஆல்வேஸ் கெட் இட். ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யூர் லேர்னிங். இது கரெக்டான டெக்னாலஜி பாருங்க. மல்டி ஸ்கில் வாட் எவர் இட் இஸ் இம்ப்ரூவ் பண்ணுங்க. டெஃபினெட்லி சேலரி இஸ் தேர். அருண் சேலார்ல இன்னொன்னு சொல்றேன். வாங்கலாம். இல்ல அருண் இன்னொன்னு சொல்றேன். அந்த 23 லட்சம் ரூபா சொன்னேன்ல, அதை வாங்கினான்ல 2 வருஷம் வாங்கிட்டு சும்மாவே தான் உட்காந்துருந்தான். அவங்க ப்ராஜெக்டே இல்லாம சும்மா தான் வச்சிருந்தாங்க. சரியா? ஆமா, இது 2 ஒரு நல்ல வருஷம் எக்ஸாம்பிள். சும்மாவே தான் உட்காந்துருந்தான். 2 வருஷம் முடியும் போது தம்பி இங்க வேலை இல்ல தம்பி, நீ போப்பா தம்பிட்டாங்க. சரியா? அவன் என்ன பண்ணுவான்? 23 லட்சம் ஒருத்தன் வாங்குறான், அவனை நீ வெளியே போடான்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான்? நீ யோசிச்சு பாரு, அவன் என்ன பண்ணுவான்? பட் ஐ ஹேவ் அ ஸ்ட்ராங் பிலீஃப் இன் ஹிம். கண்டிப்பா அவன் வேலையை பிடிச்சிருவான்னு எனக்கு தெரியும். கரெக்டா 2 மாசத்துல ஐடிபின்னு ஒரு கம்பெனில 27 லட்சம் ரூபாய்க்கு போயிட்டான். 27 lakhs. இப்ப ஐடிபி தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். அங்க டிஎன்எஸ்ல தான் இருக்கான்.
போனீங்கன்னா அவரே பிடிச்சி ரெஃபரன்ஸ் போனீங்கன்னா அவரே பிடிச்சி அவருக்கு இப்ப என்ன பண்றான்னா அவன் வால்மார்ட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். சூப்பர் ஜி. ஓகே இதுதான் ஸோ சொன்னாங்க அதனால என்கிட்ட ஸ்கேலர் காரங்க. வால்மார்ட்ல உங்களை சேர்த்து விடுறோம் இதைத்தான் அப்படின்னாங்க. அவனும் சொன்னான்ற மாதிரி இல்ல நான் அப்ப ஸ்கேலாரே இல்ல தேவையில்ல அதான் போல இவ்வளவு வாங்குறதுக்கு பேக்கேஜ். பிரதர் அவன் பேக்கேஜ் 3 லட்ச ரூபா கேட்பான். 3 லட்ச ரூபா கேட்பான். உள்ள போனீங்கன்னா 3 லட்ச ஆமா ரூபா கேட்பான். இப்ப இன்ஃபேக்ட் வந்து அவன் ஏத்திட்டாங்க ஜி. டெடிகேட்டடா சொல்லியே தர மாட்டான். இன்னும் ஏத்திட்டு ஆமா சம்பளம் வாங்குறீங்கல்ல அவன் கொடுக்கறது தப்பு இல்ல அவன் சொல்லுவான் அப்படின்னு. இல்ல இப்போ இப்ப 4 லட்சம். ஆக்சுவலா இன்ஃபேக்ட் வந்து 4 லட்சமா பாத்துக்க ஆமா ஆமா ஒருத்தனுக்கு 4 ரீசெண்டா லட்சம்னா ஏத்திட்டாங்க. அங்க ஒரு சைக்கிள் கேப்ல ஏத்திட்டு சரி, இன்னும் ஆமா சொல்லுங்க ராஜா, சாரி. இல்ல ஒரே ஒரு மேட்டர் தான் இதுல. இப்ப என்னன்னா நத்திங் இஸ் பெர்மனன்ட். அதை கரெக்டா புரிஞ்சுக்கணும். நான் 26 லட்சம் வாங்கிடுறேன், வாவ் நம்ம வாழ்க்கை செட்டில்டு அப்படிலாம் கிடையவே கிடையாது. அடுத்த நாளே வெளியே அமைச்சிருவோம். அந்த ஸ்கில்லு ஆமா மட்டும் தான் நம்மளை அதுக்கு காப்பாத்தும். ஓகே. அதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. அந்த ஸ்கில்லு மட்டும் தான் நம்மளை காப்பாத்தும். சரியா? அந்த ஸ்கில் இருந்துச்சு ஓகே. அப்படின்னா டெஃபினட்டா யூ கேன் ஸ்விட்ச் ஓவர் பிகாஸ் எவ்ரிதிங் இஸ் டேட்டா தான். நான் தான் பிஹெச்பிங்க அசால்ட்டா சொன்னேன். எவ்ரிதிங் இஸ் டேட்டா தான் அப்படின்றப்போ ஐ கேன் கன்வெர்ட் யுவர் ப்ரொஃபைல் டோட்டலி இன்டு டேட்டா இன்ஜினியரிங். எவனுக்குமே டவுட்டே வராது. The ஓகே. way you project yourself and your resume is going to speak in the market. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. கரெக்ட். அண்ட் இன்னும் ஒரு ஓகே பாயிண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆட் ஒன் பாயிண்ட். ஸோ இன்னொன்று இந்த ஸ்கேலார் வந்துட்டு 4 lakhs 5 lakhs வாங்குறாங்க, அதனால அவங்க தப்பு அப்படின்ட்டு நான் எந்த விதத்துலையுமே சொல்ல. இட் இஸ் ஃபைன். அவங்க என்னோட ப்ரைஸ் இது வைக்கிறாங்க இதாங்கன்னு சொல்லி வராங்க. ஸோ இஃப் யூர் ஓகே யூ பே இட். ஸோ ப்ரைஸ் இஸ் ஆல்வேஸ் இந்த மைண்ட் ஆஃப் கன்சியூமர் அந்தந்த பே பண்ணுறவங்க தான். ஸோ ஜஸ்ட் இல்ல வாண்ட் இல்ல இப்ப ஆர்வம் சொல்றாரு இல்லையா, நான்லாம் பொறுப்பு இல்லை அப்படின்னு. இல்ல நீ போறதா போங்க. ஆனா நான் சொல்லுவேன் தயவு செய்து போகாதீங்க. ஏன்னா 1 ரூபானா கூட நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். அதுல போனோம் அப்படின்னா 99% கிடைக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவன் வந்து டெடிகேட்டடா உட்காந்து சொல்லி தர மாட்டான். அவன் வந்து வீடியோஸை கொடுத்துட்டு தம்பி படிங்கடான்றான். ஒரு டவுட் இருந்தா ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இப்போ நம்ம ஃபோன்ல ட்ரை பண்றோம்ல, இப்போ ஃபோன்ல வந்து ஆமா. கஸ்டமர் கேர் கால் பண்ணி நம்ம ரிக்வஸ்ட் ரைஸ் பண்ணி தம்பி இங்க வாங்கன்னா வீட்டுல வந்து பண்ணி கொடுப்பான் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு ரிக்வெஸ்ட் உங்களுக்கு டவுட் சால்வ் பண்ணுவான். ஓகே ஓகே. நல்லா யோசிச்சு பாரு. 4 லட்சம் கொடுத்து அவன் எப்படா வருவா, எப்படா நம்ம டவுட் கால்குலேட் பண்ணா நம்ம வாழ்க்கையே வெறுத்துருவோம். நமக்கு அடுத்த டவுட் வந்துரும். நம்ம படிக்கவே முடியாது. எவ்வளவு பிரச்சனை இருக்கு பாத்தியா? நான் சொல்றது புரியுதா ஆமா அருணு? ஜி. புரியுது புரியுது. அதனால யுடிமியே பெஸ்ட் போல இருக்கு. ஐயோ பிரச்சனையே இல்ல. அவன் ஃப்ரீயா சொல்லி ஓகே. தருவான். நீ பாட்டுக்கு ஜாலியா படிச்சு போயிட்டே இருக்கலாம். இப்ப பார்த்தனா யூடியூப்லயே வந்து ஏகப்பட்ட வீடியோ இருக்கு. எங்கேயுமே போக தேவையில்ல. என்னன்னா பொறுமை தான். The way you ஆமா. actually learn things is more important. ம், ம், ம். அவ்வளவுதான் மேட்டர். கரெக்ட். இல்லை இது நான் சப்போர்ட் அவங்களுக்கு இது அப்படி சொல்லவே இல்லை. ஜென்ரலி நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னேன். இல்ல இதே மாதிரி தான் ஆல்வேஸ் நான் சொல்றது ராஜாவும் சேமாலாம் இருக்காது. ஆல்வேஸ் நாங்கள் அடிச்சுக்கோம். பட் ஹீ சேஸ் டு மீ அவருக்கு நான் சொல்றாரு இப்படி தான் போயிட்டு இருக்கோம். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் லைக் தட். ஸோ எஸ் என்னோட இது என்னன்னா எஸ் அவங்க கரெக்டாக சொல்லி தராங்களா இல்லைன்றது எனக்கு தெரியாது. நான் ஸ்கேலாரை பற்றி கேள்விப்பட்டதில்லை. யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஏதோ கோடியில் இருவன்ட்டு பரிதாபங்கள் சேனலுக்கு அவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க ப்ரோ, பயங்கரமாக வந்துட்டாங்க, நீங்களும் தமிழ் மூவி இப்படி கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. சரி நமக்கு அந்த மாதிரிலாம் வர வாய்ப்பு இல்லைங்க, இப்போதைக்கு வேண்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அவங்க எப்படி எடுக்கிறாங்கன்றது எனக்கு தெரியாது. நான் ஸ்கேலார் போங்க இங்கே போங்க அங்கே போங்கன்னு சொல்ல. பட் இட்ஸ் ஆல் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. மணி இருக்குன்றதுனாலே அது தப்பும் கிடையாது ரைட்டும் கிடையாது. யூ ஜஸ்ட் கோ அனலைஸ். ராஜா சொல்கிற மாதிரி அந்த மாதிரி அவங்க சிஸ்டம் வச்சுருந்தாங்கன்னா இட் இஸ் அட்டர் வேஸ்ட். ஏன்னா இப்போ வந்து யூடியூப்ல இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி சப்போர்ட்டோட சொல்லி கொடுக்கறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு பேஷனேட்டட் பீப்புள் லைக் ராஜா மாதிரி இருக்காங்க. ஸோ யூ ஷுட் டெஃபினெட்லி ரீச் அவுட், ஃபைண்ட் அவுட் சச் பீப்புள்ஸ் அண்ட் கோ வித் தட். அகைன் அதுதான் நான் சொல்கிறேன். ஓகே ஐ திங்க் ரொம்ப நிறைய பேர் கொஸ்டின் இருக்கு. ஸோ லெட்ஸ் கோ டு பவித்ரன். தேங்க்ஸ் அருண். தேங்க்ஸ் அலாட் ஃபார் கொஸ்டின். இட் ஆக்சுவலி இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது தான் எங்களுக்கும் சொல்றதுக்கு நிறைய பாயிண்ட் இருக்கு. அண்ட் தட்ஸ் டெஃபினெட்லி குட். தேங்க்யூ. பவித்ரன் ப்ளீஸ் கோ. ஹாய் சார். ஹாய் பவித்ரன். சார் ஆக்சுவலி நான் வந்து எனக்கு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் வந்து ஐடி கிடையாது. நான் வந்து சிவில் இன்ஜினியர் 5 years கம்ப்ளீட்டாக வந்து சிவில் கம்பெனியில் டிசைன் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ லாஸ்ட் இல்லை ஒரு 2 years பேக் வந்து நான் வந்து கிளவுட் வந்து லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ வந்து லேர்ன் பண்ண ஒரு 6 months முன்னாடி வந்து சென்னையில் தான் ஒரு ஸ்டார்ட் அப் லெகசி ஸ்டார்ட் சின்ன கம்பெனியில் சொல்யூஷன்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற இதில் வந்து இப்போ ஜாயின் பண்ணிட்டேன். ஒரு 6 months வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் படிக்கும்போது AWS Azure அந்த கோர்ஸ் படித்து அதில் வந்து சர்டிஃபிகேஷன்லாம் வாங்கினேன். அதுக்கப்புறம் டெவாப்ஸ் வந்து சின்ன சின்ன கான்செப்ட்லாம் படித்தேன். ஸோ அந்த நாலேஜை வச்சு நான் தான் இன்டர்வியூ கான்டாக்ட் பண்ணேன், கிராக் பண்ணி உள்ளே வந்துட்டேன். பட் இங்கே வந்து எடுக்கிற ப்ராஜெக்ட்ஸ் வந்து எப்படின்னா
பேசிக் மைக்ரேஷன், மைக்ரோசாஃப்ட் மைக்ரேஷன், அதுக்கப்புறம் ஆஃபீஸ் 365 மைக்ரேஷன், மெயில் மைக்ரேஷன், அந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து அஜூர்ல வந்து ரொம்ப பேசிக்கான லெவலில் விர்ச்சுவல் மிஷின்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறது, அக்கௌண்ட் ஹேண்டில் பண்ணுறது, அந்த மாதிரி தான் வந்து இப்போ வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்தராக வந்து நான் வந்து வெளியில் வந்து அடுத்து ஃபர்தர் கரியரை வந்து மூவ் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா வந்து நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கன்ஃபியூஷன் இருக்குது. யூடியூப்ல வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, அதே மாதிரி வந்து நிறைய லேர்னர்ஸ் பண்றதை பார்த்து நான் வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அது ஒரு ரியல் டைம் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு எந்த அளவுக்கு அது யூஸ் ஆகும் அப்படின்னு தெரியல. ஸோ அதை பத்தின உங்க சஜஷன் ஏதாவது கொடுக்கணும். ராஜா. ஓகே பிரதர், உங்களுக்கு எவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பிரதர்? பவித்ரன் எனக்கு 5 years. நான் 2018 பாஸ் அவுட். நான் வந்து பாஸ் அவுட் ஆனதுல இருந்து 5 years வந்து பெங்களூர்ல ஒர்க் பண்ணேன். ஓகே. ஸோ சிவில் தானா இல்லையா? 5 years ஆமா, சிவில் தான், கம்ப்ளீட் சிவில் தான். சிவில் தான். ஓகே ஓகே. அதாவது எக்ஸாக்டா ஜெராக்ஸ் அவங்களோட மாதிரியே ஒருத்தர் இருக்கான் சிவில் இன்ஜினியரிங் என்கிட்ட. அதாவது அவன் வந்து 3 years எக்ஸ்பீரியன்ஸ். சிவில் இன்ஜினியர்லாம் எப்படின்னா, நீங்க பே ஸ்லிப்லாம் வச்சிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. அவன் ஏதோ சைட்டு ஏதோ சொன்னான், அதான் வச்சிருப்பேன் அப்படின்னு சொன்னா. நாங்க வந்து அதை தான் கன்வெர்ட் பண்ணோம் டேட்டா இன்ஜினியரிங்கா. இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, இந்த மாதிரி நான் வந்து ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட் நான் நெட்ல இருந்து எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. உங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான், உங்களுக்கு நான் பிசினஸ் சொல்லி தரணும். அதாவது அந்த டெக்னிக்கலா நீங்க சூப்பரா நீங்க பண்ணிடுவீங்க. பிகாஸ் இஃப் யூ ஹேவ் 5 எக்ஸ்பீரியன்ஸ், இஃப் யூ ஹேவ் நாலேஜ் டுவர்ட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் திங்ஸ் ரிலேட்டட் டு டேட்டா இன்ஜினியரிங் இன் தி இன்டர்நெட் அப்படின்னா டெஃபினட்டா யூ வில் பி டெக்னிக்கலி எக்யூப்டு ஆஸ் ஆஃப் மை ப்ரிடிக்ஷன். நான் இப்போ ஒரு பைத்தன்லயோ இல்லை சீக்வல்லையோ ஒரு ப்ராப்ளம் கொடுத்தேன்னா நீங்க அதை அனலைஸ் பண்ணுவீங்க. ஐ எம் நாட் எக்ஸ்பெக்டிங் தட் யூ வில் கெட் த ரிசல்ட். நோ, யூ வில் ட்ரை டு அனலைஸ் த ப்ராப்ளம். கரெக்டா? ஓகே. ஸோ த ஒன்லி திங் விச் யூ ரிக்வயர் இஸ் பிஸ்னஸ் நாலேஜ். அந்த பிஸ்னஸ் நாலேஜ், அதாவது இது எதுக்கு பண்றாங்க, இந்த ப்ராஜெக்டை எதுக்கு பண்றாங்க, யார் எண்ட் யூசரு, இந்த ப்ராஜெக்டால என்ன நமக்கு கிடைக்குது, எத்தனை பேர் இந்த ப்ராஜெக்ட்ல வேலை செய்யறாங்க, எப்படி இந்த ப்ராஜெக்ட் ரெக்குவயர்மெண்ட் நமக்கு வருது, ஓகே எவ்வளவு நாள் அதை நம்ம இது பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணணும், இப்போ ஏதாவது பிரச்சனை வந்தா யாருக்கு ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த கைண்ட் ஆஃப் மெத்தடாலஜி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, யூ கேன் ஈஸிலி ஆக்சுவலி பிகம் அ டேட்டா இன்ஜினியர். ஏன்னா இதை நான் பண்ணியிருக்கேன். ஒரு 3 பேத்துக்கு சிவில் இன்ஜினியர் தான் அவனுங்க, அப்படியே கன்வெர்ட் பண்ணிருக்கோம் நம்ம. Okay, so it is possible. Only thing which you are lacking is the business knowledge. That is what I believe. If you are technically, if you explore these things technically, the சொன்ன மாதிரி Python, SQL, அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா only thing which you require is business knowledge. எப்படி அதை ப்ராஜெக்ட் நாலேஜ் அதை சொல்லி கொடுத்துட்டோம்னா டெஃபினட்டா நீங்க உங்க ப்ரொஃபைல் அப்டேட் டேட்டா இன்ஜினியரிங்கா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா அசால்ட்டா வாங்கிடலாம். That is not at all a big deal with you. சார் எனக்கு ஓகே. ஆக்சுவலா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து டைரக்டாவே காட்டிட்டேன். நான் வந்து எதையுமே ஹைட் பண்ணல. எனக்கு வந்து ப்ராப்பரான பிரதர் இப்ப அதான் சொல்றேன்ல, எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல பிரதர். ஐயோ பிரதர், நான் சொல்றது உங்களுக்கு புரியல. நம்ம ஃபேக்கே கிடையாது. இப்ப நீ உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபேக்கே இல்ல. இல்ல ஐ மீன் எஸ், நான் அதான் சொல்றேன். நான் வந்து எதையுமே வந்து நான் வந்து ஹைட் பண்ணல. ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் என்னோட இத்தனை வருஷமா இதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், இதெல்லாம் நான் வந்து லேர்ன் பண்ணேன் அப்படிங்கிற ஹோல்ட் ஆன் பிரதர் ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம் இருங்க, நான் சொல்றேன். இப்ப நீங்க பவித்ரன், நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். ஓகே, நீங்க வரீங்க, எனக்கு டேட்டா இன்ஜினியரிங் தெரியும், நான் வந்து இதெல்லாம் நான் படிச்சிருக்கேன் அப்ப நீங்க வந்தீங்கன்னா நான் உங்களை எடுக்கவே மாட்டேன். ஏன்னா யூ ஆர் ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் ஃப்ரெஷர். who you have, the knowledge, like whatever which you have is not the working knowledge, is the knowledge which you attain from the internet. கரெக்டா? நான் எப்படி உங்களை நம்பி இந்த வேலையை என்னால கொடுப்பேன்? you don't have any working experience. ஓகே, நான் அதுக்கு தான் சொல்றேன், நான் உங்களை பே ஸ்லிப்லாம் மாத்த மாட்டேன். your pay slip will be a civil engineer. your pay, whatever things which you worked on, we are not going to do anything with that. We are going to change the way which you are working on. நீங்க சிவில் இன்ஜினியரா ஒர்க் பண்ணீங்க அப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஹைட்டுக்கு போவீங்க, அது இந்த இதெல்லாம் பண்ணிடுவீங்க, அந்த மெஷர்மெண்ட் அதெல்லாம் எடுத்து இதோ பண்ணுவீங்க. கரெக்டா? நான் வந்து அதை டேட்டா இன்ஜினியரிங்கா கன்வெர்ட் பண்ணுவேன். ஓகே, பிகாஸ் எவ்ரிதிங் ஹஸ் a data. அதை டேட்டா இன்ஜினியரிங்கா நான் கன்வெர்ட் பண்ணிட்டு அதுல ப்ராஜெக்ட்ஸை போட்டு உங்க ரெஸ்யூம் நான் பில்ட் பண்ணிடுவேன். அதை நான் அப்படியே சொல்லி கொடுத்துருவேன் உங்களுக்கு. ஸோ நீங்க ஆன் ஃப்ளோர் ஒரு இன்டர்வியூல போகும்போது, see, I am a civil engineer, I have worked on all these things, I got an opportunity to work as a data engineer for a period of around 3 years. I have been working in so many technologies related to data engineering. If you want, you can take me, otherwise I'm good to go. ரொம்ப சிம்பிளா, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா என்ன எடு, இல்லைன்னா கிடையாது. இப்ப அவன் ஏன் உங்களை எடுப்பான்? நான் ஏன் அவனை எடுப்பான்னு நான் சொல்லிட்டா?
இப்போ மார்க்கெட்ல எஸ் வந்து உங்க எக்ஸ்பீரியன்ஸாவே நான் நிறைய பேர் இருப்பானுங்க. டேட்டா இன்ஜினியர் ஒரிஜினல் நிறைய பேர் இருப்பானுங்க. நம்ம டூப்பு தான். நீங்க சேலரி எவ்வளவு வாங்குவீங்க? நீங்க சேலரி எவ்வளவு வாங்குவீங்க? கரெக்டா ஒரு 5 lakhs 6 lakhs 8 11 lakhs 8 lakhs வாங்குவீங்களா? இப்போ கரெக்டா 9 LP வாங்கிட்டேன். கரெக்டா 9 LP வாங்குவீங்களா? Yeah. அவன் டேட்டா இன்ஜினியர் 5 year எக்ஸ்பீரியன்ஸோட நம்ம வாங்குவான். குறைஞ்சது 18 லட்சம் 19 லட்சம் வாங்குவான். 5 year எக்ஸ்பீரியன்ஸ் 18 லட்சம் 19 லட்சம் வாங்குறான்னா அவனோட எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளவு இருக்கும்னா 26 லட்சம் 27 லட்சம் இருக்கும். நீங்க 9 லட்சம் வாங்குனீங்கன்னா உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளவு இருக்கும்? 15 16. நீங்க டெக்னிக்கல் இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பேனா அவனுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பேனா? கரெக்ட் தான் ஜி. ஆனா எனக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் வருது. என்னன்னா இப்போ சேலரி எக்ஸ்பெக்டேஷன் பத்தி நீங்க சொல்றீங்க ஃபைன். பட் கம்பெனி வந்து என்ன ரெக்ரூட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஒர்க்கிங் அதுல வந்து அவன் என்கிட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்பாங்க. 2-3 years அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லும்போது என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து அங்க வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுதான் நான் சொல்றேன்ல. நான் உங்களை டெக்னிக்கலா இஃப் யூ க்ரூம் டெக்னிக்கலி நான் உங்களுக்கு 5 year எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து ஐ வில் ஜஸ்ட் மேக் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் த திங்ஸ் வாட் எவர் வித் டேட்டா இன்ஜினியர் ஹூ இஸ் ஹேவிங் 5 year எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, அந்த நாலேஜை நான் உங்களுக்கு கொடுத்துருவேன்னு சொல்ல வரேன். ஸோ எண்ட் ஆஃப் த டே நீங்க போகும்போது இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது யூ வில் பி ஹேவிங் அ கான்ஃபிடன்ஸ் தட் ஐ ஒர்க்ட் ஆஸ் டேட்டா இன்ஜினியர் ஃபார் அ பீரியட் ஆஃப் அரௌண்ட் 5 years அப்படின்ற கான்ஃபிடன்ஸை வச்சு தான் நான் உங்களுக்கு இன்டர்வியூக்கே நான் அனுப்புவேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? See, real time practical. It is not that நான் உங்க ஒரு புக்கை படிச்சுட்டு இதை படிங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். உங்களை டைரக்டா நான் ஒர்க் பண்ண வைப்பேன். யூ ஷுட் ஹேவ் லைவ், யூ வில் பி ஹேவிங் லைவ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் டேட்டா இன்ஜினியர். ஓகே, நீங்க நீங்க சொன்னீங்க கேட்டீங்க இல்லையா ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு அதான் தெரியும். ஓகே, அதான் நாங்க பண்ணிட்டு ஏன்னா எனக்கு அதுதான் தெரியும். அதனால நான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா. சூப்பர் கைஸ். ஸோ சூப்பர். நெக்ஸ்ட் வில் கோ டு கணபதி அண்ட் ஆல்மோஸ்ட் we are running out. டயத் கிராஸ் பண்ணி போயிட்டோம். பட் ஸ்டில் இட்ஸ் a good discussion. Let's continue. And கணபதி நெக்ஸ்ட் உங்களோட கொஸ்டின் ஜி. ஹாய் ஆரு. ஹாய் ராஜா. அவரும் ஏற்கனவே மீட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக அவர் யூஎஸ் போகிறதுக்கு முன்னாடி சைதாபேட்டில் ஒரு செஷன் எடுத்தார். மீட் பண்ணியிருக்கேன் நான். ஆக்சுவலாக எனக்கு 20+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா. 2015லேருந்தே டேட்டா இன்ஜினியரிங் மூவ் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். ஆனால் அவரும் சொன்ன மாதிரி எது கிடைக்குதோ அதை போயிட்டுருக்கேன். எனக்கு ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வேணும். ஒய்ஃப் வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால ஒரு 10 years இதை வச்சு நான் எங்கேயும் ட்ரை பண்ணாமல் ஒரே கம்பெனியில் ஆல்மோஸ்ட் 15 years. ஸோ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பார்த்தா அதுலேயும் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ளஸ் டெக்னிக்கலாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் நான் மட்டும் தனியாக பார்த்துருக்கேன். அது வந்து MSBI. ஸோ அசூர் டேட்டா இன்ஜினியரிங் தெரியும், ஃபுல்லாக தெரியாது, கம்ப்ளீட்டாக தெரியாது, எனக்கு தெரியும். ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான். நெக்ஸ்ட் டேட்டா இன்ஜினியரிங் தான் போகணும்னு நினச்சேன்னா எனக்கு 20+ years எக்ஸ்பீரியன்ஸ். நெக்ஸ்ட் போனால் எப்படி போகிறது? போனால் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் தான் எடுப்பாங்களா? என்று அசூர் டேட்டா இன்ஜினியரிங் பண்ணி பார்த்துருக்கேன். லைக் டேட்டா ஸ்டோரேஜ், கீவால்ட், டேட்டா பிரிக்ஸ் எல்லாம் பண்ணி பார்த்தேன். ஸ்டில் பவர் பி வரைக்கும் பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் வந்து ஃபுல்லாக டெக்னிக்கலாக ஸ்ட்ராங் கேட்டால் கிடையாது எனக்கு. நான் டெக்னிக்கலாக இன்டர்வியூனா அட்டன் பண்ணது கிடையாது. ஆல்மோஸ்ட் 15 years ஆயிடுச்சு இன்டர்வியூ அட்டன் பண்ணி. ஆனால் நான் டேட்டா இன்ஜினியரிங் மூவ் பண்ணணும்னு கண்டிப்பாக நினச்சிட்டு இருக்கேன். போனால் அசூரில் போகலாமா, AWSல போகலாமா, கூகுளா, எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறது நெக்ஸ்ட் டேட்டா இன்ஜினியரிங் சைடில் போடுறது அந்த அதான். ஸோ பிரதர் என்னன்னா இப்போ நம்ம வந்து 20 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு நம்ம, சரியா? ஓகே ஸோ அதனால கன்ஃபார்மா நம்ம ஒரு க்ளோட் வச்சா வேலைக்கு ஆகுது. ஓகே ஏன்னா உங்களை வந்து அவன் எடுக்கும் போதே 20 years எக்ஸ்பீரியன்ஸ்னா உங்க நார்மல் டேட்டா இன்ஜினியர்லாம் எடுக்க மாட்டான். ஆமாம் ஓகே, ஓகே நீங்க சொன்ன மாதிரி தான் ஒரு சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அந்த மாதிரி தான் அவங்க எடுப்பானே. அவன் பார்வையே அப்படிதான் இருக்கும். ஓகே ஓகே, யாரா இருந்தாலும் அப்படிதான். இப்போ உங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சுன்னா எங்களுக்கும் அப்படிதான், யாரா இருந்தாலும் அப்படிதான். அவன் பார்க்கும்போதே ஓகே அப்படிதான் பார்ப்பான். பிகாஸ் யூ காட் 20 years லைவ் எக்ஸ்பீரியன்ஸ். தட் இஸ் த மோஸ்ட் அட்வான்டேஜ் திங் விச் ஐ டோன்ட் நோ வெதர் ஆரு அண்ட் மைசெல்ஃப் ஆர் கோயிங் டு ஒர்க் இன் IT ஃபார் a period of around 20 years. கிடையாது, சொல்ல முடியாது. nobody can predict. But fortunate that you are actually working as a Ganapati, I mean working as a something. இப்போ எதுல வேலை செய்றீங்க? அசூர்ல வேலை செய்றீங்க இல்லையா? இல்லை MSP நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்கேன். அசூர்லேயும் தெரியும் எனக்கு ஃபுல்லாக ஒரு 20% இது வந்து ஏன்னா ப்ராஜெக்ட் மேனேஜர் மேக்ஸிமம் பார்த்துட்டு இருக்கேன் நான். ஆனால் டெக்னிக்கலில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் அதில் இருக்கேன் நான். ஓகே, அதாவது பிரதர் இப்போ SSIS உங்களுக்கு சீக்கிரம் என்ன நல்லா தெரியும். SSISம் சீக்கிரம் நல்லா தெரியும். இப்போ நீங்க உள்ள போய் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணாவே அவங்கள எப்படி, அதான் நீங்க சொல்ற மாதிரி தான் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் தான் பார்ப்பான். ஓகே, ஓகே ஸோ அது ஒரு கிளவுட் பண்ணா வேலைக்கு ஆகாது, வேஸ்ட். ஓகே ஒரு கிளவுட் பண்ணா வேலைக்கே ஆகாது. யூ ஷுட் பி a மல்டி கிளவுட் பர்சன். டெஃபினட்டா ஓகே மினிமமே வந்து ஒரு 2 கிளவுடா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே AWS, Azure, if you can actually go ahead and explore GCP also. ஓகே, ஓகே ஏன்னா உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஜென்ரலா சீக்வல் கோட் அடி,
பைத்தன் கோட் ரெடி, அதெல்லாம் கணக்கே வராது. ஓகே ஓகே, உங்க எக்ஸ்பெக்டேஷன் எப்படின்னா ப்ராஜெக்ட் பைப்லைன் என்ன பண்ணிருக்கீங்கன்னு கேட்பான். ஓகே ஓகே, ஸோ வாட் ஆர் தி சேலஞ்சஸ் விச் யூ ஃபேஸ் when you are creating a pipeline, டேட்டா பைப்லைன் கேட்பான். ஸோ அதெல்லாம் வந்து ஓகே பார்க்கும்போது நீங்க பைப்லைனா இன்பில்ட்டா ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணி எண்ட் டு எண்ட் நீங்க பண்ணா மட்டும் தான் அது ஒர்க் அவுட் ஆகும். இப்போ ஓகே நீங்க பவர் பிஐ சொல்றீங்க இல்லையா, அந்த ஓகே பவர் பிஐ தான் எண்ட் டூல். அதில் தான் டேஷ்போர்ட் என் கிரியேட் பண்ணி கிளைண்ட் பார்ப்பான். ஓகே ஓகே, ஸோ யூ ஹேவ் தட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ. ஓகே, நான் என்ன ஓகே சொல்றேன்னா, ஐ மீன் இப்போ இங்க என்ன நீங்க இப்போ நான் உங்க இடத்துல இருந்தேன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, எங்க இன்ஸ்டியூட்லாம் போகவே மாட்டேன். ஓகே, ஓகே 6 மாய் ஒரு ஆளை பிடிச்சி, நீங்க என்ன ப்ராஜெக்ட் பண்றீங்க சொல்லுங்க எனக்கு அப்படின்னு அவர்கிட்ட நான் வாங்கிப்பேன். வாங்கிட்டு ஓகே அதுக்கு ஏத்த மாதிரி கிட்டப்ல போய் நான் பார்ப்பேன். கிட்டப்ல ஓகே போயிட்டு அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எண்ட் டு எண்ட் இருக்கான்னு பார்ப்பேன். பிகாஸ் நோபடி கேன் டீச், ஐ மீன் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் வந்து உங்களை டீச் பண்ணணும்னு அவசியமே உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஓகே, பிகாஸ் யூ ஹேவ் த எபிலிட்டி டு எக்ஸ்ப்ளோர் ஆல் திங்ஸ் as we are mature. கரெக்டா? ஓகே ஓகே ஓகே, உங்களுக்கு தேவை என்னன்னா அதான் இவர்கிட்ட சொன்ன மாதிரி தான், அருண்கிட்ட இப்ப பவித்ரனா அவர்கிட்ட சொன்ன மாதிரி தான், பிசினஸ் நாலேஜ் தான் உங்களுக்கு தேவை. இன்ஃபேக்ட் வந்து ஓகே அவரை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமாவே தேவை. ஓகே ஓகே, டெக்னிக்கலாக கொஞ்சம் அந்த தெரிஞ்சிருக்கோம். ஓகே அதே அந்த டேட்டா பைப்லைன் தான் உங்க மேட்ரு. அந்த டேட்டா பைப்லைன் நான் பண்ணிருக்கேன்னு சொன்னீங்கன்னா அது வந்து ஒண்ணுமே இல்ல பிரதர். ஒரு 3 ப்ராஜெக்ட் பாருங்க பிரதர். அசூர்ல ஒரு ஓகே 3 ப்ராஜெக்ட் பாருங்க. அப்புறம் AWSல ஒரு 2 ப்ராஜெக்ட் பாருங்க. நீங்க வந்து ஓகே இத பாத்துட்டீங்கனாவே, பிகாஸ் சின்ஸ் யூ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஐடி, சின்ஸ் யூ ஆர் ஒர்க்கிங் இன் ஐடி அப்படின்னா அசால்ட்டா பிடிச்சிடலாம். கிளவுடுக்கு அசால்ட்டா வந்துடலாம். டேட்டா இன்ஜினியரிங் ஓகே அசால்ட்டா கொண்டு வந்துடலாம். ஆனா எண்ட் டு எண்ட் ஓகே பார்க்கணும். தேங்க்ஸ். ஓகே ஓகே தேங்க்ஸ். கண்டிப்பா. ஒரு 2 months ஆகுமா அது பண்றதுக்கு? நான் டைம் அது டியூரேஷன். ஆரோட கேட்டுங்க. ஆரோட ஓகே கேளுங்க. டைம் ஓகே டியூரேஷன். நான் அதையும் சர்ச் ஸோ பண்ணிருக்கேன். இல்ல உங்க கொஸ்டின் நானும் ஜஸ்ட் வாண்ட் 2 பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படின்னா அதன் ராஜா சொன்ன மாதிரி தான் ஜி. ஸோ எண்ட் டு எண்ட் ப்ராஜெக்ட் நீங்க உங்க ஆங்கிள் என்ன பார்க்கலாம்னா டெலிவரி. பிஸ்னஸ்க்கு ஓகே நீங்க ஆல்ரெடி அதான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ டெலிவரி இதை என்னால் டெலிவரி பண்ணிட முடியும். இதை நான் ஆல்ரெடி டெலிவரி பண்ணியிருக்கேன். இல்லை எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. திஸ் கிளவுட்ல நீங்க யூ டோன்ட் ஹேவ் டு கோ இன்டெப்தா போக தேவையில்லை. லைக் 3 கிளவுட் பத்தியுமே தெரிஞ்சுக்கிறது ஒரு பெட்டர் தான். பட் அப்படி ஃபீஸபிலிட்டி இல்லை, உங்களால முடியலை அப்படின்னா ஜஸ்ட் லேர்ன் ஒன் கிளவுட். ஒரு கிளவுடை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கோங்க AWS. பட் அதுக்கப்புறம் ஓகே AWSல ஓகே S3 இருக்கா, அதுக்கு ஈக்குவலன் சர்வீஸ் எல்லாரும் கொடுப்பான். ஸோ பேசிக் சர்வீஸ் ஸ்டோரேஜ் டெஃபினெட்லி எல்லாரும் கொடுத்தாகணும். ப்ராசஸிங் EC2 மாதிரி கொடுத்தே ஆகணும். ஸோ எல்லாருமே டிஃப்ரெண்ட் வச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கு ரிலவெண்ட்டாக இதில் என்ன இருக்குது இதில் என்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ புட் அப் ப்ராஜெக்ட் பிளான் ஃபார் ஆல் 3. இந்த இதெல்லாம் எப்படி பண்ணலாம், இதில் எப்படி பண்ணலாம், இதுக்கு 2 கம்பேரிசன் என்ன இருக்குன்ட்டு த மோர் யூ கம் அப் வித் ஒரு டூல்ஸ் நாலேஜ், ஒரு இண்டஸ்ட்ரி நாலேஜ் வரும்போது தட்ஸ் வேர் யூ ஸ்டாண்ட் அவுட். உங்களோட 20 year எக்ஸ்பீரியன்ஸுக்கு அங்கே தான் உங்களுக்கு ஒரு கேம் சேஞ்சராக நீங்கள் இருப்பீங்க. தென் ஓகே சேலரி வுட் நாட் பி எனி இஷ்யூ. ஏன்னா நீங்கள் எவ்வளோ ப்ராஜெக்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு நாலேஜோட இருக்கிறவங்களுக்கு they would save crores of money in the project. ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் கரெக்டாக அந்த மாதிரி சக்ஸஸ் ஆயிருச்சுன்னா ஸோ அந்த ஆங்கிளில் நீங்கள் உங்களை குரூப் பண்ணிக்கிட்டீங்கன்னா தட்ஸ் டெஃபினெட்லி குட். அண்ட் இட் வுட் 2 months 3 monthsன்ற உங்களுக்கு டைம்லைன் போட முடியாது. பட் இஃப் யூ புட் எஃபர்ட் டெய்லி ஒரு 2 hours உட்காந்தீங்க, யூ ஜஸ்ட் கரெக்டான ரிசோர்ஸ் கரெக்டான இதில் படிச்சிங்கன்னா எஸ் 2 months would be enough to get ஒரு இனிஷியல் லெவலில் கொண்டு வர முடியும். பட் இட்ஸ் அ லைஃப் லாங் உங்களுக்கு ப்ராசஸ் வந்து இட்ஸ் அ ப்ராசஸ். ஒரு எண்டு கோல் கிடையாது உங்களுக்கு. இட்ஸ் நாட் கோர்ஸ், இட்ஸ் அ ஆன்கோயிங் திங் உங்களுக்கு. ஓகே சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் தான் போனா ஃபர்தரா போனா சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அந்த லெவல்ல தான் போணும். எஸ் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் போகலாம். ஓகே பிரதர் தேங்க்ஸ். அப்புறம் ஒன்னு சொல்லணும் உங்களுக்கு. ஒன்னு சொல்றேன். ஆக்சுவலா டேட்டா பைப்லைனை பொறுத்த வரைக்கும் யூ வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா சேலஞ்சஸ் பாருங்க. அதாவது என்னென்ன சேலஞ்சஸ் நீங்க ஃபேஸ் பண்றீங்க அதை பாருங்க. அதை ஹைலைட் பண்ணாவே அவன் இம்ப்ரெஸ் ஆயிடுவான். பிகாஸ் ஜஸ்ட் லைக் தட் வந்து நீங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் நான் இன்னும் அவுட்டா பண்ணி பார்த்திருக்கேன் அப்படி அதை சொல்றத விட I like to list out the challenges whatever which I have faced in my career. நீங்க சொன்னீங்க அப்படின்னா அவன் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகும். ஓகே ப்ளீஸ் லவ் மீ. ஏன்னா அவன் அந்த சேலஞ்ச் அவனும் ஃபேஸ் பண்ணிருப்பான். கரெக்ட். அங்கதான் தட்ஸ் வேர் ஒர்க் பண்றவங்களோட இன்டராக்ஷன் இஸ் வெரி வைட்டல். உங்களோட இதுல நீங்க உங்களோட விசிபிலிட்டியில இருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க அவங்களோட இன்டராக்ட் பண்ணுங்க. இல்லைன்னா யூ கேன் இன்டராக்ட் வித் பீப்புள் லைக் அஸ் ஆல்சோ. ஏன்னா நம்ம வேற எதுல ஒர்க் பண்ணிருக்கோம், டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ல இருக்கோம், டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ தேட் யூ உங்களோட நெட்வொர்க்ல யூஸ் பண்ணி யூ கேன் ட்ரை டு கெட் இட். ஷூர் தேங்க்யூ. தேங்க்ஸ் கணபதி, தேங்க்ஸ் அலாட். எஸ் எனக்கும் ஞாபகம் வருது நம்ம மீட்டப் இப்போதான் ஞாபகம் வருது. ஒரே ஒரு மீட்டப் தான் பண்ணேன் வாழ்க்கையில. ஸோ அதை ஆன்லைன்ல பண்ணதான். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு பண்ண முடியல. டெஃபினெட்லி ஐ வாண்ட் டு டூ மோர். ராஜா நீங்க பண்ணுங்க. ராஜா மீட்டப்லாம் பண்ணுங்க சென்னையில. நான் எங்க பண்றது நீ ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கறது ஒரு கண்டுபிடிச்சிட்டேன். ப்ளூம் ஓ கரெக்ட் ப்ளூம் இப்பதான் நான் வருது.
ஃப்ளூம் கரெக்ட்டுங்க. கரெக்ட். ஃப்ளூம். இப்போ கூட எனக்கும் ஃப்ளூமுக்கும் ஒரு பஞ்சாயத்து. லாஸ்ட் வீக் கூட நீங்க பேசுறதுக்காக வந்தா தெரியல. ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு கேட்டுட்டு இருந்தாங்க. ஃப்ளூம் எல்லாம் பழசுங்க. நான் ஒர்க் பண்ண மாட்டேங்கன்னு வந்துட்டேன். ஸோ பாருங்க எப்படி கன்டின்யூ ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வேல் ஜி ப்ளீஸ் உங்க கொஸ்டின் ஜி. ஹலோ வேல். யா வாய்ஸ் கேட்கல. ஓகே. நீங்க எதுவும் சாட் கூட பண்ணுங்க ஜி. இஃப் யூ வாய்ஸ்ல ஏதாவதுன்னா. ஓகே. ஸோ ஸ்டில் வாய்ஸ் வரல. உங்களுக்கு யாருக்கும் கேட்கல? இல்லையே. கேட்கல ஜி வாய்ஸ். ஓகே. லெட்ஸ் மூவ் டு நெக்ஸ்ட் பர்சன் இந்த நம்ம ஃபேம். வேல்ஜி நீங்க டெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எப்போ மைக் வருதோ தென் வில் ஸ்பீக் டு. நல்லசாமி ஜி நெக்ஸ்ட் நீங்க தான் உங்களோட கொஸ்டின். ஜி வணக்கம் ஜி. வணக்கம் ஜி. ஜி நான் 2009 பாஸ் அவுட். பியூர்லி மெக்கானிக்கல். பாஸ்ட் 10 இயர்ஸா வந்து HCL இருக்கிறேன் ஜி. டெபுட்டட் இன் கேட்டர்பில்லர். இப்போ என்னோட டொமைன் நாலேஜ்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமோட்டிவ் இதுதான். மிஷின் டிசைனு ப்ளஸ் வந்து மாடலிங் டீட்டெயிலிங் பண்ணி கொடுத்து கேட்டர்பில்லர் ஸ்டாண்டர்டுக்காக கன்வெர்ட் பண்ணுறது. இப்படியே போயிட்டு இருந்து என்னோட இது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு 2006 மட்டும் இந்த மாடலிங் டீட்டெயிலிங் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கன்வர்ஷன் ப்ராஜெக்ட்னு போட்டேன். அப்போ வந்து மெக்கானிக்கல் டிசைன்ல இருந்து அப்படியே வந்து டேட்டா கன்வர்ஷன் சொல்லி வந்துருச்சு. கன்வர்ஷன்னா லைக் டிராயிங்ல இருக்கிற டேட்டா வந்து அவங்களுக்கு ஃபீட் பண்ணி தரணும். அதுக்கு புதுசாக ஒரு டூல் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு டேட்டா என்ட்ரி பண்ணி கொடுக்கறது எங்களோட வேலை. ஸோ இப்போ என்னன்னா நான் ஜாயின் பண்ணுறப்ப வந்து 4.2ல இருந்தேன். ஆல்மோஸ்ட் இந்த HCL வந்து 11 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்பவுமே வந்து நான் ஜாயின் பண்ண டேட்டா விட டபுள் கூட ஆகல. இப்பதான் ஜஸ்ட் 50K வந்து எனக்கு வந்திருக்கு. இதுல நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு தலை சுத்துது. பேக்கேஜ் எல்லாம் பாக்குறப்ப. ஸோ இப்போ என்னன்னா நான் மட்டும் அந்த டேட்டா இன்ஜினியரிங்குள்ளே போனதில்லை. இப்போ இந்த நார்மலா வந்து இந்த ஒரு பாஸ்ட் 1 இயரா வந்து அந்த ஸ்னோ ஃபிளாக் வந்து அடிக்கொருக்க வந்து எங்க ஆபீஸ்ல வந்து இது பண்றாங்க. ஏன்னா நாங்க இத்தனை நாளா ஃபீட் பண்ணி கொடுத்துருக்க டேட்டா வந்து அது ஸ்னோ ஃபிளாக்ல தான் போடுறாங்க. அதை போட்டு தான் ஏதோ இன்ஜினியரிங் டேட்டா லேக்னு போட்டு அதுல இருந்து நான் ஃபைனல் எண்ட் யூசர் அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்றோம். அதுக்கு வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்னன்னா என்ன இன்பிட்வீன்ல மாத்திட்டேன். திருப்பி மெக்கானிக்கல் டொமைனுக்குள்ளேயும் போக முடியல. ஏன்னா அதுலயும் ஒரு 2-3 இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா நீ என்ன ப்ராடக்ட்ல ஃபுல்லா ஒர்க் பண்ண அப்படின்னு ஃபுல்லா கேட்குறாங்க. ஏன்னா நான் வந்து கிளைண்ட் பிளேஸ்ல கேட்டர்பில்லர்ல இருக்கிறதுனால என்னதான் இருந்தாலும் நாங்க கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி மாதிரி எங்களுக்கு அந்த ஒரிஜினல் டிசைன் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் எங்களுக்கு தர மாட்டாங்க. எங்களுக்கு தர்றது பூராமே அந்த அவுட் சோர்சிங் டேட்டா என்ட்ரி இந்த மாதிரி ஒர்க் தான் இருக்கு. இல்லாட்டி நார்மலா வந்து ஒரு 3D மாடல் போட்டு டிராயிங் ரிலீஸ் பண்ணிட்டு கேட்டர்பில்லர் ஸ்டாண்டர்டுக்காக பண்ணோம். அதுலயுமே வந்து நிறைய டேட்டா பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் அவுட் சைட் மார்க்கெட் இருக்கிற மாதிரி இருக்காது. ஏன்னா இவங்களுக்கு எல்லாமே ஓன் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இப்போ வந்து இப்போதான் நான் ஆர்மோன்ஜிக்கு வந்து இந்த தமிழ் பூமிங்கிறதே வந்து லாஸ்ட் 1 வீக்காக தான் நான் இந்த இருக்கிற சேனல் இருக்கிறதே ஐடென்டிஃபை பண்ணேன். அதுக்கப்புறம் தான் ஆர்மோன்ஜிக்கு வந்து பிங் பண்ண அப்புறம் அவர் தான் வந்து எனக்கு இதில் ஜாயின் பண்ணி விட்டாரு. ஸோ இப்போ நான் என்ன பண்றது இப்போ வந்து இப்போ நீங்க ஒவ்வொரு அந்த கிட்டப் அது இதுன்னு சொல்றது எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப நியூவா இருக்குது. அது உள்ளுக்குள்ள போய் பார்த்தாவே ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரியே இருக்கு. எஸ் இப்போ நீங்கள் ஆல்ரெடி பார்த்தது தான். நம்ம இப்போ சிவில் இன்ஜினியர் அந்த பேக்ரவுண்ட்லேருந்து ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. ஸோ இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் நானும் லைக் இது பேசியிருக்கேன். அவங்களும் ஸ்விட்ச் ஆயிருக்காங்க. லைக் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. ராஜாவுக்கும் இஸ் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஏரியாவில் மோர் தென் மீ. ஸோ ஒன்று என்னன்னா இனிஷியலாக அப்படி தான் இருக்கும். பட் டோன்ட் இதெல்லாம் அப்படி நினைக்காங்க. ஏன்னா இப்போ நம்ம பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மீட்டிங்ல இட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் ஒரு ஃப்ரெஷர் ஸ்டூடெண்ட்டையும் நம்ம பேசணும். 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் பேசுகிறோம். ஸோ அவங்களுக்கு பேசுறதை நீங்கள் எடுத்துட்டு எல்லாத்தையும் குழம்பிக்காதீங்க. ஸோ வேர் யூ ஆர் ஃப்ரம் தேர் ஒன்லி உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அதனால டிஃப்ரெண்ட் செக்டர் நம்ம இதில் பேசிட்டோம். அதனால உங்களுக்கு வந்து யூ மைட் நிறைய இதாக இருக்க மாதிரி இருக்கலாம். அது மாதிரி நம்ம சேலரிஸ் எல்லாம் பேசினா எல்லாமே ஒரு ஓவரால் இட்ஸ் மிக்சட் க்ரௌட். இது ஒரு விஷயத்தில் ஒரு நல்லது. ஏன்னா உங்களுக்கு ஒரு விசிபிலிட்டி கிடைக்கும். ஓகே ஒரு 20 இயர்ஸில் இப்படி இருக்குது, ஒரு ஃப்ரெஷருக்கு இப்படி இருக்குதுன்னா ஒரு எண்ட் டு எண்ட் ஒரு ஹரிசான் உங்களுக்கு கிடைக்குது.
ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. பட் டோன்ட் கெட் லாஸ்ட் இந்த ப்ராசஸ். அதில் வந்து லாஸ்ட் ஆயிடாதீங்க. பிகாஸ் நிறைய வேரியஸ் இது பார்த்துருக்கோம். எல்லாமே நீங்கள் ஒரே நாளில் ஒரு 1 ஹவரில் முடிச்சிருமானா கிடையாது. லைக் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 14 இயர்ஸ் 15 இயர்ஸ் இருக்குது, அவங்க 20 இயர்ஸ் இருக்குன்னா தட்ஸ் வர் அவங்ககிட்ட அந்த மாதிரி பேசுகிறோம். ஸோ தட்ஸ் வர் த டிஃப்ரெண்ட். அதனால் நீங்கள் அப்படி லாஸ்ட் ஆயிடாதீங்க. உங்களுக்கு நான் ஒரு பாத் கொடுத்துருந்தேன், அதை ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ வித் தட் யூ ஸ்லோலி ஒன் பை ஒன்னாக வாங்க. இட் டேக்ஸ் டைம்னா தட்ஸ் ட்ரூ. பட் யூ கோ வித் தட் ப்ராசஸ் அண்ட் ராஜா சொல்வார் மேலே. இது என்னோட இனிஷியல் பாயிண்ட்ஸ். பட் எனிவே நம்ம எனிவே ஆல்ரெடி ஸ்டார்டட் ஒர்க்கிங். நம்ம அதில் கொண்டு வந்தெல்லாம் வில் டாக் ஆன் தட் ஒன். ஸோ மோர் ராஜா சொல்கிறது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ராஜா உங்களோட இன்புட்ஸ். ஓகே பிரதர் எஸ்சிஎல் மாமா மாதிரியா? இல்ல ஜி, ஹச்சிஎல் வந்து இங்க சோலிங். நான் வந்து கேட்டர்பில்லர் WTCல தான் ஜி இருக்கேன். ஓகே ஆக்சுவலா நான் வந்து ஓகே ஜாமெட்ரிக் கம்பெனில இருந்தேன். 17ல வந்து ஜாமெட்ரிக் வந்து ஹச்சிஎல் அக்யூர் பண்ணிருச்சு. ஸோ என்ன மெக்கானிக்கல் டொமைன்ல ஹச்சிஎல் வந்து பெருசா இல்லை. இப்போ எங்களுது வந்து பெரிய அக்கௌண்ட், மெக்கானிக்கல் அக்கௌண்ட். இப்போ வந்து இப்போ ஓகே சாஃப்ட்வேர் வந்ததுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ லாஸ்டா ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி மட்டும் கேள்விப்பட்டது என்னன்னா, கேட்டர்பில்லருக்கும் ஹச்சிஎலுக்கும் கொஞ்சம் கிளாஸ் ஆயிருச்சு. அவங்க என்னங்க என்னங்கிறாங்கன்னா, கேட்டர்பில்லர்ல இருக்கிற ஆளு ஸ்லோலி வந்து ரெடக்ஷன் பண்ண சொல்லி இருக்கிறாங்க. ஹச்சிஎல் இருக்கிற ஆளுகளை புறமே வந்து தேர் ஆஸ்கிங் டு மூவ் அவுட். அந்த மாதிரி சினோரியோ வருது, சம்திங் கிளாஸ் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. ஓகே இப்போ என்னன்னா, நான் அங்க போனேன்னா அங்கேயுமே வந்து இப்போ மெக்கானிக்கல் டொமைன்ல போட்டாங்கன்னா, இப்போ இன்பிட்வீன்ல இருக்கிற நான் இங்கிட்டும் போக முடியாது, இங்கிட்டும் போக போக முடியாது, அங்கிட்டு போக முடியாது. கரெக்ட். ஓகே ஸோ அதனால இந்த ஹச்சிஎல் இருக்கிறதுனால மேபி இந்த சாஃப்ட்வேர் லைன்ல இதுல வந்துடலாம். ஏன்னா ஃபுல் கோடிங் நம்மளால உன்னி போய் ஃபுல் கோடிங் அடிக்கிறதுங்கிறதே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. நம்ம பண்ண முடியுமா? நானும் ஒரு இதுல அடிச்செல்லாம் பார்த்தா அது ஒரு வேகம் ஓகே போயிருச்சு லேர்ன் பண்றது. பிரதர் ஸோ இங்க பாருங்க, அதாவது உங்களோட மன இது வந்து எனக்கு கரெக்டா புரியுது. சரியா? என்னடா 10 வருஷம் ஆகி போச்சு, இன்னும் நம்ம 50,000 சம்பளம் வாங்குறோம், 2 வருஷம்னா 25 லட்சம்ன்றான், 26 லட்சம்ன்றான். என்னதான்டா கணக்கு, இவங்கலாம் என்னதான்டா பண்றாங்க? பயங்கர புத்திசாலியா இருப்பாங்க போல இருக்கு, நம்மளால அதெல்லாம் படிக்க முடியாது அப்படின்ற மன நிலைமையில நீங்க இருக்கீங்க. கரெக்டா? நம்மளால வந்து இதை எப்படி நம்ம இது பண்ண போறோம்னு நமக்கு தெரியல. ஆனா நம்மளால பண்ண முடியுமா பண்ண முடியாதானே நமக்கு தெரியல. கரெக்டா தான் எக்ஸாக்ட்டா பாயிண்ட் புடிச்சிட்டீங்க. கரெக்டா? ஏன்னா நீங்க பேசுறது எனக்கு தெரியுது. ஓகே, ஏன்னா சீரியஸா நான் சொல்றேன், நான் ஃபர்ஸ்ட் என்னால வந்து 1 லட்சம் சம்பளம் வாங்க முடியுமா? 1 லட்சம் சம்பளம் வாங்க முடிஞ்சோம்னா அவனா வந்து பெரிய ஞானியா இருப்பான் போல இருக்கு. நம்மளாம் எப்படி சீரியஸா அப்படிதான் நானா நினைச்சேன். நான் நினைச்சது ஓகே வந்து 5000 ரூபா. என்ன நம்பி ஒருத்தன் 5000 ரூபா கொடுத்துருவானா அப்படின்னு நினைச்சேன். கொடுத்துட்டாங்க. சத்தியமாஜி, நான் ஒருத்தன் 20,000 ரூபா வேலை வாங்கிட்டு ஒருத்தன் வந்திருந்தாங்க. நான் அவங்கள விட தெய்வம் மாதிரி பார்த்தேன். சரி 20,000 ரூபாடா மாசத்துக்கு எப்படி வாங்குறாங்கன்னு. இது ரொம்ப வருஷம்லாம் முன்னாடி கிடையாது, ஜஸ்ட் 2012. ஸோ அப்படிதான் ஓகே பார்த்துட்டு. சோ அதான் நான் சொன்னேன் இல்லையா, இங்க பிறக்கும் போதே எவனும் புத்திசாலி கிடையாது. நான் தான் திருப்பி சொல்றேன், அதுதான் நான் அண்டர்லைன் பண்றேன். ஏன்னா நானும் உங்க ஸ்டேஜ் தான் வந்திருக்கேன். ஓகே, இப்பவும் அதே அவெல்லாம் சேர்ந்து வேற ஜென்மத்துல இல்ல, அவெல்லாம் வேற ஜென்மத்துல நாங்க பார்ப்போம் அதெல்லாம். ஐயோ பயங்கரமா இருக்காங்க அப்படின்னு. ஸோ அதனால நான் உங்களுக்கு நல்ல சமயம் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், நம்மளால பண்ண முடியுது முயற்சி மட்டும்தான். ஓகே, முயற்சி மட்டும்தான் நம்மளால பண்ண முடியும். அதை வந்து எதுல பண்றோன்றது தான் மேட்ரு. ஓகே, எதுல பண்றோன்றது மேட்ரு. அது மாதிரி இப்ப ஆர்வமாய் ஒருத்தர் ஒருத்தங்க பிடிச்சிட்டீங்க அப்படின்னா, அவர் உங்களை கரெக்டா கைட் பண்ணி கூட்டு போயிடுவார். அதை வந்து நீங்க மனநலராம அது வந்து உட்காரணும். ஒரே நாளால அம்பானி ஆக முடியாது. சரியா? ஒரே நாள்ல அம்பானி ஆக முடியாது. ஓகே, பிகாஸ் த வே யூ ஸ்ட்ரகிள்டு. இப்ப நீங்க ஒரு ஸ்ட்ரகிள், நம்ம 10 வருஷம் வேலை பார்த்தோம், வெறும் 50,000 தான் வாங்குறோம் அப்படின்ற இது வந்து எனக்கு புரியுது. அது உங்களுக்கு நீங்க ஓப்பனா சொல்ல முடியல, எனக்கு அந்த வழி தெரியுது. ஓகே, அதனால ஒண்ணுமே இல்ல, நீங்க வந்து இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணா கூட அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே கேளுங்க. ஓகே, அதை அப்படியே கேளுங்க. டெஃபினட்டா சொல்றேன், நீங்க வந்து இந்த 50,000லாம் அதை தாண்டி 2-3 மடங்கு வாங்குவீங்க. பட் ஒன்லி திங் இஸ் தட் யூ ஹேவ் டு ஃபைட் ஃபார் இட். ஓகே, அந்த ஃபைட் பண்ணி வாங்கினா மட்டும்தான், அதான் நம்ம தலைவர் சொன்ன மாதிரி தான், கஷ்டப்பட்டா தான் நிலைக்கும், இல்லைன்னா நிலைக்காது. ஓகே, அதை கரெக்டா பிடிச்சுங்க. அதை கரெக்டா பிடிச்சுங்க, கன்ஃபார்மா ஓகே ஆகும். ஏன்னா உங்களை மாதிரி நிறைய பேரை நான் மாத்திருக்கேன். நீங்களாவது 50,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க, சம்பளம் வாங்காதீங்களா நான் மாத்திக்கிட்டு இருக்கேன் டேட்டா இன்ஜினியரிங்கா. ஓகே, நான் சொல்றது புரியுதா பிரதர்? புரியுது ஜி. இப்போ வந்து நான் அதுக்கு வந்து டேட்டா இன்ஜினியரிங் கோடிங் பண்ண படிக்கணுமாச்சு பிரதர்? அதுதான் நீங்க கோடிங், ஆமா பிரதர், கோடிங் படிக்கணும் பிரதர், கோடிங் படிக்கணும் பிரதர். நம்மளால முடியும் பிரதர். நீங்க ஏன் பிரதர் பயப்படுறீங்க? நம்மளால முடியும். நான் சொல்றேனே, அவர் ஃபண்டமெண்டல்னு சொல்லி தருவார் பிரதர், நீங்க கவலையப்படாதீங்க.
ஓகேவா? ஓகே ஜி. நீங்க அதெல்லாம் கவலையே பிரதர் நான் தான் சொல்றேனே, நீங்க வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரா? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கே நான் கிட்டத்தட்ட 3 பேர மாத்திருக்கேன். மெக்கானிக்கல் இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர், ஆட்டோமொபைல் இன்ஜினியர், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர். ஓகே. எல்லாத்தையும் நான் மாத்திருக்கேன் டேட்டா இன்ஜினியரிங்கா. அவனுக்குலாம் ஒண்ணுமே தெரியாது. இப்ப மெக்கானிக்கல் இன்ஜினியர் உங்களுக்கு நாலேட்ஜ் வந்து நான் சி, சி++ ஜாவானா உங்களுக்கு தெரியுமா? அதுல ஏதோ தெரியாது. 10th படிச்சிருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு. 10th 12th ஏதோ சி, சி++ ஏதோ படிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டச்லயே இருக்காது. பிகாஸ் யூ ஆர் எக்ஸ்பர்ட் இன் சம்திங். யூ நோ சம்திங். நாட் ஓவர் ஹியர். பட் எண்ட் ஆஃப் த டே நீங்க வந்து எது போறதா இருந்தாலும் அந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ், டாக்டர் அது இல்லன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க ஐடி தான். இங்க தான் வந்தாகணும். கரெக்ட்டா? சோ இப்ப நான் சொல்லிக் குடுத்தவன்லாம் அண்ணா யூனிவர்சிட்டில ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் படிச்சவன். கிட்டத்தட்ட 94% அவனுக்கு வேலை இல்ல. டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் படிச்சவன். அவனுக்கு வேலை இல்ல. ரெண்டாவது ஐடி தான் வருவான். ஓகே. சோ அதனால யூ நெவர் லூஸ் ஹோப். நெவர் லூஸ் ஹோப். யூ ஆர் இன் தி ரைட் பிளேஸ். கரெக்ட்டான இடத்துல, கரெக்ட்டான டைம்ல வந்திருக்கீங்க. கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. நான் சீரியஸா ஓகே. சொல்லுவேன். ஓகே. நீங்க கரெக்ட்டான உண்மையை சொல்றேன். கரெக்ட்டான இடத்துல, கரெக்ட்டான ஆள்கிட்ட மாட்டிருக்கீங்க. அப்படியே அவர கழுத்த பிடிச்சுக்கங்க. கரெக்டான ஆட்கள்கிட்ட மாட்டிருக்கீங்கன்னு சொல்லலாம். ராஜா நீங்களும் தான் இருக்கீங்க. சரி ஓகே. அப்படியே சொன்னா இப்ப நான் கழுத்த பிடிச்சுக்கங்க. பிடிச்சுங்க அவர் சூப்பரா உங்களை கூட்டு போயிருவாரு. சரியா? ஓகே. ஓகே ஸோ ஜி. இன்னொன்னு ஜி, நான் ட்ரைனிங்ல பார்த்ததுல ட்ரைனிங் பெருசா பிரச்சனை இல்லை ஜி. பாதி விஷயம் வந்து மோட்டிவேஷன் தான். ஸோ இப்போ ராஜா பேசுனது தான் ஒரு லாஸ்ட் 2 மினிட்ஸா பேசுறது. இட்ஸ் நத்திங் பட் ட்ரைனிங் எதுவுமே கிடையாது. ஈஸியா படிச்சிடலாம். ஒண்ணுமே இல்லை அது. நத்திங் பட் அந்த ட்ரைனிங்க்கு முன்னாடி நம்ம வி ஹாவ் டு அந்த மைண்ட் செட் கொண்டு வரது. அந்த மைண்ட் செட் கொண்டு வந்துட்டு அப்புறம் நாங்கள் தேவையே கிடையாது. அது மைண்ட் செட் மட்டும் தான் நாங்கள் கொண்டு வரோம். ஏன்னா நாங்கள் எனக்கு என்ன தெரியாது, நான் புக் எழுதிட்டேன் டேட்டா இன்ஜினியரிங்ல, இல்லை ராஜா தான் ஏதாவது பண்ணிட்டாரா? ஒன்றும் கிடையாது. அது உள்ள பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ ஜஸ்ட் மைண்ட் செட் தான் நம்ம கொண்டு வரோம். அதுதான் நாங்கள் லைக் நான் பார்த்த வரைக்கும் நான் பண்ண ஒரு விஷயம்னா மைண்ட் செட்டை கொண்டு வரது தான். நான் டெக்னிக்கலாக ஒரு ஒரு ஆளே கிடையாது நான்லாம். ஸோ நான் எல்லாரும் நினச்சிக்கிறாங்க நான் பெருசாக டெக்னிக்கலாக பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லை. நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன். எனக்கு தெரியாது. பட் இல்லை நினச்சிக்கிறாங்க. ஓகே, அது நினச்ச வரைக்கும் நமக்கு சந்தோஷம் தான், விட்டுறது. பட் அப்படிலாம் அது நினச்சிக்கிறாங்க. நம்ம தோற்றம் அது. அது அவங்க தோற்றம். நினச்சிக்கிறாங்க. தே திங்க் ஓகே இவன் டெக்னிக்கலாக தெரியும் அதனால தான் வந்து பேசுகிறேன். எனக்குலாம் டெக்னிக்கலாக தெரியாதுங்க. டெஃபினட்டாக தெரியாது. தட்ஸ் ட்ரூ. அது நான் ஒத்துக்கிறதான் தான் செய்யணும். இப்போ எங்கள் ஆஃபீஸ்லேயே நான் ஒத்துக்குவேன். இப்போ எனக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க. பட் அங்கே போய் எனக்கு எல்லாம் தெரியாதுங்கன்னா தெரியாது தான். பட் படிச்சுட்டு வந்து பண்ணிடுவேன். டெலிவர் பண்ணணும். அதுதான் என்ன. அதுதான் இப்போ மேட்டர். நான் இவ்வளோ இது வரேன்னா எனக்கு என்னன்னா டெலிவர் பண்ணிடுவேன். நீ என்னனாலும் கொடுப்பா, ஐ வில் டெலிவர். அந்த கான்ஃபிடென்ஸாக நான் அவங்களுக்கு கொடுக்குறேன். மற்றபடி எனக்கு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்னா நான் கிடையாது. ஸோ தட்ஸ் ஆல். எல்லாருக்குமே கேட்குறேன். சாமி அதெல்லாம் நீங்க கவலையப்படாதீங்க. அவ்வளோதான். ஐயோ நமக்கு ஒண்ணுமே தெரியாது, அது நம்ம என்ன படிக்க போறோம், அதான் தயவு செய்து நினைச்சிடாதீங்க. எஸ். எவ்ரிபடி கேன் டூ எனிதிங், எஸ்பெஷலி இன் டேட்டா இன்ஜினியரிங். அதுதான் எனக்கு தெரியும். அதனால நான் சொல்றேன். நம்ம கிட்டத்தட்ட கண்டிப்பா. ஒரு அந்த 36 பேரை அருணும் வேலை வாங்கி கொடுத்துருக்கோம். ஒரு நிமிஷம் வரும். 36 பேரை வேலை வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படின்னா எவனுக்குமே வந்து ஏபிசிடியே தெரியாது. எவனுக்குமே தெரியாது ஏபிசிடி. ஓகே. எனக்கு இப்ப நீங்க அவனை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா எனக்கு என்ன தெரியுமோ அதான் அவனுக்கு தெரியும். ஓகே. நான் அப்படிதான் நான் கல்டிவேட் பண்ணிருக்கேன். ஓகே. சோ அதனால இட் இஸ் நாட் தட் லைக் யூ நீட் டு ஆக்சுவலி பி அ இன்வென்டர் ஆர் சம்திங். நோ. நீங்க ரெகுலரா படிக்கணும். அவ்வளவுதான். ரெகுலரா நம்ம படிக்கணும். ஏன்னா நான் வந்து இப்ப நீங்களாம் வந்தீங்கன்னா நீங்களாம் வந்து ஆக்சுவலா யூ டெஸ்பரேட்லி நீட் அ ஜாப். இன்ஃபேக்ட் நான் ஓப்பனா சொல்லணும்னா யூ டெஸ்பரேட்லி நீட் அ ஜாப். உங்களுக்கு வேலைன்றது அத்தியாவசியம். முக்கியம் கூட கிடையாது, அத்தியாவசியம். ஓகே. ஆமா சோ ஜி. அதனால நீங்க வந்து ஒண்ணுமே இல்ல. நான் இப்போ இந்த ஃபோரம்ல சொல்றேன். நீங்க பைத்தன், SQL, PySpark ஏதாவது ஒரு கிளவுட் அதை மட்டும் படிச்சுட்டு வாங்க. நான் உங்களுக்கு வேலை வாங்கி தரேன். நம்பர் நான் ஷேர் பண்ணேன். ராஜா நம்பர் கொடுத்துறேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும். இல்ல சீரியஸா சொல்றேன். நீங்க இல்ல அந்த நானும் இதை சீரியஸா மட்டும் நீங்க சொல்றேன். படிச்சுட்டு வாங்க. நான் சிரிக்கிறதுனால நான் இல்ல. கன்ஃபார்மா நான் வாங்கி தரேன். கன்ஃபார்மா நான் வாங்கி தரேன். ஏன்னா ஐ நோ த பெயின் வாட் எவர் விச் யூ ஆர் எக்ஸ்பீரியன்சிங். அந்த வலி எனக்கு தெரியுது நீங்க பேசும்போது. அதனால கவலையப்படாதீங்க. எனக்கு வந்து இந்த ஸ்கில்லை மட்டும் நீங்க அப்படியே கரெக்ட் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம அரட்டிடலாம். கவலையப்படாதீங்க. ஓகே ஜி. நான் ஹார்மோன் ஜி பிடிச்சிடலாம். வேற ஒன்றும் பண்ண முடியாது. கழுத்தை பிடிச்சிருக்கேன். கண்டிப்பா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பா வில் டெஃபினெட்லி டூ இட். ஒன்றும் இல்லை. நம்ம எனிவே ராஜாவும் நம்ம கூட தான் இருக்க போறாரு. அவர் கழுத்தை நான் பிடிச்சிக்கிறேன், விட மாட்டேன் அப்படியும். ஸோ லெட்ஸ் க்ரோ டுகெதர். ஸோ ஐ திங்க் வி எக்ஸ்டெண்டட் ஒன் ஹவர் பிளான் பண்ணியிருந்தோம். பட் 1.5 hour. பட் ரியலி வெரி குட் செஷன். ஐ ஹோப் இட்ஸ் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். அண்ட் ஃபீட்பேக் லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன். அதில் இஃப் யூ கேன் ப்ளீஸ் ஃபீட்பேக், அது நல்லாயிருக்கும். அண்ட் ராஜாவோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் இதில் கொடுக்குறேன். வாட்ஸ்அப் நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதில் யூ கேன் ஃபாலோ ஹிம் அண்ட் வில் டூ மோர் சச் செஷன். பிகாஸ் இதுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ டெஃபினெட்லி வில் டூ மோர் சச். ராஜா நீங்களும் வாங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க. நம்மளும் பண்ணுவோம். இதில் இன்னும் நிறைய கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் டைம். பட் டெஃபினெட்லி இன்னொரு பேசலாம். தேங்க்ஸ் ராஜா. தேங்க்ஸ் அலாட் ஜி உங்களுக்கு. லைக் ஆல்வேஸ் நம்ம
நம்ம எங்க அதிகம் பேசியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, அந்த லிஃப்ட் பக்கத்துல தான் நீங்க சொல்ற லிஃப்ட் ஆமா அந்த இதுல தான் பேசியிருக்கோம். நீங்க அதிலே 2 ஆமா ஆமா ஒரு 2, 3 தான் சொல்லிட்டு போவீங்க. தட் இன்ஸ்பயர் மீ அ லாட் அண்ட் அத வச்சு நான் நெறைய ஒர்க் பண்ணிருக்கேன். அந்த லவ் ஸ்டோரிக்குலாம் நீங்க சொன்னது எனக்கு இன்னும் ஸ்டில் ஐ ரிமெம்பர் பண்ணலையேன்ட்டு. இது பாருங்க இட்ஸ் இம்பாக்ட். ஸோ இல்ல இல்ல அதெல்லாம் அது செம்ம கண்டிப்பா நம்ம பண்ணுவோம். நீ கவலைப்படாதீங்க, நான் வருவேன் பண்ணுவோம். தேங்க்ஸ் அ லாட் எவ்ரிபடி. ஸோ யா ஓகே தேங்க் யூ.